somewhere orientation class as such. Okay. Are you comfortable with English or should I be bilingual in nature? இல்லை தமிழ் எடுக்கணுமா? ரெண்டும் கலந்து இல்லை இங்கிலீஷ்? வாட் இஸ் கம்ஃபர்டபுள்? உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள்? ஓகே, ரெண்டும் கலந்து. சரி, ரைட், ஓகே, ஃபைன். ஸோ அந்த ஃப்ளோர்லேயே போயிடலாம். சரி, ஓகே, ரைட். ஸோ இன்றைக்கி வில் பி ஹேவிங் அ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன் யூபிஎஸ்சி ஓரியன்டேஷன், ரைட்? ஸோ இன்றைக்கி நம்ம வாட் எக்ஸாக்ட்லி வில் பி சீயிங் டுடே, யூபிஎஸ்சி என்ன, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் என்ன, வாட் எக்ஸாக்ட்லி இஸ் த ஸ்கீம் ஆஃப் திஸ் எக்ஸாமினேஷன், நம்ம எவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குது, இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் கிளியர் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா எவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குது, ரைட்? சம்திங் வெரி பேசிக் ஐடியாஸ் சம்வேர் வில் டிஸ்கஸ் அபவுட் இட். ஓகே, தென் வெரி இம்பார்ட்டன்ட், வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த nuances ஆஃப் த எக்ஸாமினேஷன். இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ரைட்? எப்படி என்னுடைய பேசிக்ஸை நான் பில்ட் பண்ணணும், கரெக்ட்? ஆல்வேஸ் வி சே இல்லையா, ஸ்மார்ட் வே ஆஃப் ப்ரிப்பேரிங்னு சொல்லுவோம். ஆல்வேஸ் when somebody நீங்கள் யாரையா கேட்டிங்க அப்படின்னா நார்மலி பீப்புள் வில் சே தட் ஓகே, யூபிஎஸ்சி, for clearing UPSC what you need is not hard work, they say what you need is what? Smart work. Somewhere we'll try to understand what is that smart work. Hard work or smart work உள்ள வித்தியாசம் என்ன, at least இங்கே we'll try to understand. So let me understand you. நான் உங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிறேன். How many of you have already given some of the attempts, 1 or 2 attempts in this examination? How many of you have already prepared? Who's completely new to this civil service? Completely new. அப்படியா? Okay, have you heard about this examination? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த எக்ஸாமினேஷன் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. Fine. என்ன stages, how many stages are there in this examination, you know, right? For example, okay, right, if that is the case, right, how many stages, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் how many stages are there in the examination? Very good, right? You have these 3 stages, right? You have 3 stages. போர்டு இருக்கா? Okay. See, when I talk about, say, for example, UPSC, civil service examination, right? Technically speaking, நான் UPSC ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் UPSC ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் அகேன் டெக்னிக்கலி இட் இஸ் ராங். இன்னும் சில பேர் வந்து ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் IAS எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. தட் இஸ் ஆல்சோ ராங். வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் எக்ஸாமினேஷன்? இந்த எக்ஸாமினேஷனுடைய பேர் என்ன? இட் இஸ் கால்ட் அஸ் வாட்? சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், ரைட்? ஸோ ஒரு சர்வீஸ் மட்டுமே கிடையாது. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் வருஷம் மாறும். ஒரு 22லேருந்து 26 சர்வீசஸ்க்கு ஒரே எக்ஸாமாக நடக்கும் போட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா டிபார்ட்மெண்ட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டோடைய இந்த குரூப் ஏ போஸ்டிங், குரூப் ஏ போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் சர்வீஸ் யூபிஎஸ்சி தான் இட்ஸ் அ கண்டக்டிங் ஆர்கனைசேஷன், ரைட்? யூபிஎஸ்சியோடைய டாஸ்க் என்ன அப்படின்னா இட் வில் பி ரெக்ரூட்டிங் த ரைட் பர்சன் ஃபார் தி ரைட் ஜாப். அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட், சே ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட், ஆல் the group A services will be recruited by what? UPSC, right? Let's say for example you have different, for example, examinations that is conducted by UPSC. Civil service exam இல்லாம வேற ஏதாவது எக்ஸாம் தெரியுமா UPSC கண்டக்ட் பண்ற எக்ஸாம்ஸ்? Okay, EPFO, right? Assistant Commissioner for Provident Fund ன்னு சொல்லுவாங்க, right? But that is ad hoc basis. எப்போ எனக்கு ஒரு வேகன்சி வருதோ அப்போ மட்டும் தான் அந்த எக்ஸாம் நடக்கும். ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் அந்த போட்டு. சிவில் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் நடக்கும். பக்கா கேலண்டரில் ஒரு ஆனுவல் பிளானரில் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இஸ் ஒன் காம்பனண்ட். அதை தாண்டி வேறு ஏதாவது? சாரி, இன்ஜினியரிங் சர்வீசஸ், வெரி குட், ரைட்? இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்னு சொல்லிட்டு தனியாக ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. மெடிக்கல் சர்வீசஸ்க்கு மறுபடியும் ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. யூ ஹவ் ஹர்ட் அபவுட் CDS எக்ஸாமினேஷன், NDA எக்ஸாமினேஷன்ஸ். மறுபடியும் பார்த்தீங்கன்னா CDS ஒரு ஆர்மியோட ரெக்ரூட்மெண்ட் லெவல், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ம்டு ஃபோர்ஸோடைய ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அகெயின் த ரிட்டன் எக்ஸாமினேஷன் இஸ் கண்டக்டட் பை வாட்? UPSC. அதே மாதிரி சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் உள்ள சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ்க்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த ரேங்க் ஆஃப் DSP ஆர் DYSP போனோம் அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்னு சொல்லுவாங்க, ரைட்? அகெயின் த கண்டக்டிங் ஏஜென்சி இஸ் வாட்? UPSC, சரிங்களா? ஸோ UPSC கண்டக்ட்ஸ் plenty of other examination, but the most prestigious examination பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கீழே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் ஒரு 22லேருந்து 26 சர்வீசஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் the most popular is what? IAS. IAS தவிர்த்துட்டு வேறு ஏதாவது? வெரி குட். IFSலேயே 2 இருக்குது. ஒன்று யூ கால் இட் அஸ் ஃபாரின் சர்வீஸ், இன்னொன்று யூ கால் தம் அஸ் வாட்?
ஃபாரஸ்ட் சர்வீஸ் தனி எக்ஸாம். பட் இப்போது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் மட்டும் ஃபாரஸ்ட் சர்வீஸ் சிவில் சர்வீஸ் ரெண்டுமே ஒரே எக்ஸாமினேஷன். பட் மெயின்ஸ்ன்னு வரும்போது ஃபாரஸ்ட் சர்வீஸ் தனியாகிடும். ரைட், 2013 முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் சர்வீஸோட கம்ப்ளீட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தனி ப்ராசஸ். அவங்களுக்கு தனியாக ஒரு எக்ஸாமினேஷன் நடக்கும். அவங்களுக்கு ப்ரிலிமினரி கிடையாது, டைரக்ட்லி they'll be writing மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், அதுலேருந்து அவங்களுக்கு இன்டர்வியூ. ரைட், 2013 they have coupled it together. ரைட், ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சிவில் சர்வீஸோட ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனும் ஃபாரஸ்ட் சர்வீஸோட ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனும் சேம். ரைட், அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபாரின் சர்வீஸை தவிர்த்துட்டு you have police service, you have revenue service. ரெவன்யூலேயே பார்த்தீங்க அப்படின்னா you have income tax and customs and central excise, but now you call them as what? Customs and GST. Okay, parlance வேறு. Then you have Indian railway services, railway traffic, railway personnel, right, railway accounts. இதெல்லாம் கப்புள் பண்ணி தான் they have proposed a new service called as what? Indian Railway Management Service ன்னு சொல்லிட்டு ஒரு புது சர்வீஸை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் கார்பரேட் லா சர்வீஸ் இருக்குது. ரைட், யூ ஹேவ் plenty of service. Indian Information Service is there, Indian Audit and Account Service is there. You have plenty of other services. இன்னும் குட்டி குட்டி சர்வீஸ்லாம் இருக்கும். ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டர் சர்வீஸ், ரைட், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் அண்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் சர்வீஸ், பாண்டிச்சேரி போலீஸ் சர்வீஸ், டானிக்ஸ்ன்னு சொல்லுவோம். தட் இஸ் டெல்லி அண்ட் அந்தமான் நிக்கோபார் சிவில் சர்வீஸ், போலீஸ் சர்வீஸ், plenty of services இருக்கும் போட்டு. ஸோ இந்த எல்லா சர்வீஸ்க்கும் ஒரே எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். சரி, இந்த எக்ஸாம் ஈஸியா கஷ்டமா? வாட் இஸ் த ரியாலிட்டி? லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபேக்ட். ரைட், ஸோ ஒரு கனவு உலகத்தில் இருக்க வேண்டாம். திஸ் எக்ஸாமினேஷன் இஸ் டஃப். ரைட், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்கிறான் அப்படின்னா திஸ் இஸ் த செகண்ட் மோஸ்ட் டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் இன் தி என்டையர் வேர்ல்டு. உலகத்திலே பார்த்தீங்கன்னா இதுதான் செகண்ட் மோஸ்ட் டஃபஸ்ட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அன்டவுட்டட்லி திஸ் தி டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன். ரைட், இதுதான் ரியாலிட்டி. இதை யார் கிளியர் பண்ண போகிறான்றது நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கேள்வி இதை போட்டு யாரெல்லாம் கிளியர் பண்ண முடியும்? நான் ஐஐடியில் மட்டும் படித்தவங்க மட்டும் தான் கிளியர் பண்ண முடியுமா? ஐஏஎம்மில் படித்தவங்க மட்டும் தான் கிளியர் பண்ண முடியுமா? இல்லை ப்ரீமியர் இன்ஸ்டியூட்டில் டாக்டர் படித்தவங்க மட்டும் தான் கிளியர் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இட்ஸ் a very democratic process. நான் ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் வெரி டெமோக்ராட்டிக். எனிபடி ஸ்கூலுக்கும் போகாமல் காலேஜுக்கும் போகாமல், இட் மீன்ஸ் ஓப்பன் ஸ்கூலிங் படித்து ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படித்தவங்கலாம் தேர் இன் சர்வீஸ். ஓகே, ஸோ அப்போ லெட் த ப்ராசஸ் பி டஃப். But only thing is that I am going to understand that process. சரியா, somewhere I know that this is the toughest examination in the country and second most toughest examination in the world. But ரொம்ப interesting fact என்ன அப்படின்னா the so called toughest examination in this country, you know the syllabus? ஒரு approximate என்னென்னலாம் படிக்கணும்? நான் என்னென்னலாம் படிப்பீங்க சும்மா ஜென்ரலாக? I'll show you the syllabus. சிலபஸ் என்ன, சிலபஸோட டிமாண்ட் என்னன்னு நான் சொல்கிறேன். பட் நார்மலாக நான் சிவில் சர்வீஸ், நான் ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன். என்ன படிப்பீங்க? என்னென்ன சப்ஜெக்ட்லாம் படிப்பீங்க? வெரி குட், ஹிஸ்ட்ரி, ஃபென்டாஸ்டிக், ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க, குட். வேறு என்ன படிக்கிறீங்க? வெரி குட், ஜியாகிரஃபி படிக்கிறீங்க, வெரி குட், ஃபென்டாஸ்டிக். யூ ஃபைண்ட் யூ ஸ்டடி எக்கனாமிக்ஸ், ரைட்? Actually speaking, it is not even economics, it is economy. Economy. ஒன்றுமே சொல்ல போனால் அப்படி கால்ட் இட் இஸ் இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஓகே, நான் எக்கனாமிக்ஸ்ன்ற வார்த்தையை பார்லன்ஸை யூஸ் பண்ணுறேன். அப்புறம் என்ன படிப்பீங்க? பாலிட்டி, வேற ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஹிஸ்ட்ரி உள்ளே போட்டுறேன், தனியாக எடுத்துகிட்டு வர வேண்டாம். வேறு சயின்ஸ், ஜென்ரல் சயின்ஸ், வெரி குட், ஜென்ரல் சயின்ஸ். வேறு aptitude. Okay, aptitude is more like qualifying in nature. Aptitude is more like qualifying. அது ஒன்றும் பெருசாக my mark is not taken for consideration, but I have to just qualify. ஒரு பாஸ் மார்க் எடுத்தால் போதும். பட் அந்த பாஸ் மார்க் எடுக்கிறதே குதிரை கொம்பு, சின்ன விஷயம் இல்லை. ஓகே, வேறு என்ன படிக்கலாம்? என்விரான்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்விரான்மெண்ட், சரி, என்விரான்மெண்ட். ஸோ தீஸ் ஆர் தி சம் ஆஃப் த பேசிக் ஏரியாஸ். இது கூட கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்துக்கோங்க. whatever you have given, நீங்கள் சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட it has covered the larger gamut of the syllabus. History, geography, economy, polity, general science, environment, இது கூட current affairs சேர்ந்தீங்கன்னா இதுதான் syllabus. This is the syllabus for preliminary examination. This is the syllabus for 40 to 50% of your mains examination. இப்போ ஒரு கேள்வி, ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்களா? வாழ்க்கையில் படிச்சிருக்கீங்களா? 10வது வரைக்கும் ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்களா? சரி, படிச்சிட்டிங்க. ஜியாகிரஃபி படிச்சிருக்கீங்களா? படிச்சிட்டிங்க. என்விரான்மெண்ட் படிச்சிருக்கீங்களா? இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு சப்ஜெக்டையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? யூ கால் தம் as what? Social science, right?
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹிஸ்ட்ரிக்கும் ஜியாகிரஃபிக்கும் இடையில ஒரு சின்னதாக ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? சிவிக்ஸ். சிவிக்ஸோடைய மேனிஃபெஸ்டேஷன் தான் என்ன? பாலிட்டி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் சிவிக்ஸ். 6வதுலேருந்து இந்த சப்ஜெக்டை சோஷியல் சயின்ஸ்னு சொல்லுவீங்க. 5வது வரைக்கும் அதை என்ன சொல்லுவீங்க? EVSன்னு சொல்லுவீங்க. தெரியுமா? வாட் இஸ் EVS? என்விரான்மெண்டல் ஸ்டடி. பாலிட்டி படிச்சிட்டிங்க, ஹிஸ்ட்ரி படிச்சிட்டிங்க, ஜியாகிரஃபி படிச்சிட்டிங்க, சயின்ஸ் படிச்சிருக்கீங்களா வாழ்க்கையில்? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருக்கீங்களா? 10வது வரைக்கும் எல்லாருமே படிச்சிருக்கிறீங்க. என்ன நான் படிக்கல? பெருசாக எக்கானமி படிச்சதில்ல. அப்போது இது ஐரனின்னு சொல்லுவோம். வி கால் இட் as an irony of this preparation. The most toughest examination in this country, the second toughest examination of the world. If you ask me what exactly is the basic syllabus, foundational syllabus, 10வது வரையும் நீங்கள் என்ன ஸ்கூலில் படிச்சிங்களா தான். அப்போ வாட் வி சஜஸ்ட் இஸ் தட் யூ ஹாவ் டு கோ பேக் டு யுவர் ஸ்கூல்ஸ். மறுபடியும் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு நான் என்ன படிக்க அங்கே விட்டனோ மறுபடியும் படிச்சுட்டு என்னுடைய பேஸை ஸ்ட்ராங் பண்ணுறது தான் இந்த ப்ரிப்பரேஷனுடைய ஃபண்டமெண்டல் ஐடியாஸ். ஸோ சம்வேர் இட் சேஸ் தட் சிலபஸ் ஆஃப் திஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாமினேஷன் இஸ் நாட் ஸோ டிஃபிகல்ட். இட் இஸ் நாட் ஸோ அன்ஃபெமிலியர். நான் புதுசாக எதுவுமே படிக்க போகிறதில்ல, நான் படித்ததை ரீகால் பண்ண போகிறேன். ரைட், இங்கிலீஷில் நாஸ்டாலஜிக் மெமரிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ரொம்ப பழைய ஞாபகங்களை மறுபடியும் நான் கிளறி விட போகிறேன். இதுதான் இந்த எக்ஸாமினேஷனுடைய தி ஃபண்டமெண்டல் ஐடியாஸ். ஸோ ஒன் திங் இஸ் தேர், சிலபஸ் வைஸ் திஸ் எக்ஸாமினேஷன் இஸ் நாட் டஃப். ஓகே, பட் அப்போ வேர் எக்ஸாக்ட்லி திஸ் எக்ஸாமினேஷன் இஸ் பிகமிங் டஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா காம்படிஷன். ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஹவ் எக்ஸாக்ட்லி த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வில் கோன்னு நான் சொல்லிடுறேன். எரேசிங்க. ஓகே, வாட் இஸ் தி செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு நான் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக ஒரு அசியூம் ஒரே ஒரு வேகன்சி, எனக்கு ஒரே ஒரு வேகன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். த நம்பர் ஆஃப் சீட்ஸ் வாட் ஐ ஹேவ் இஸ் ஒன்லி 1 அப்படின்னா, ரைட், யூ நோ வாட் எக்ஸாக்ட்லி ஹவு மெனி ஸ்டேஜஸ் ஆர் தேர் இந்த எக்ஸாமினேஷன்? எவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குது இந்த எக்ஸாமினேஷனில்? 3. என்னென்ன? ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிங்கன்னா இன்டர்வியூ. ரைட், இன்டர்வியூலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னீங்கன்னா யூ கெட் சர்வீஸ். சர்வீஸ்க்கு அப்புறம் மேரேஜ். ரைட், ஓகே, வாட் எவர் இட்ஸ் கேஸ். இன்டர்வியூ வரைக்கும் வி ஹேவ் 3 ஸ்டேஜஸ். ஓகே, நான் 3 ஸ்டேஜ் இருக்கு இல்லையா? ரைட், இப்போ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் த ரீசன் ஃபார் ஹேவிங் தி ஸ்டேஜஸ்ன்னு நான் சொல்லிடுறேன். இட் இஸ் ஜஸ்ட் அ செலெக்ஷன் ப்ராசஸ். நிறைய பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வீட்டில் நினைப்பாங்க, நீங்களும் என்ன சொல்லுவீங்க, நான் ஐஏஎஸ் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அகைன் பார்லன்ஸ் சொல்கிறாங்க. அவங்க என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு கோச்சிங் சென்டரில் நீங்கள் வந்துட்டு ஐஏஎஸ் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா கோச்சிங் சென்டர்லேருந்து வெளியே வரும்போதே நீங்கள் ஐஏஎஸ்ஸாக வெளியே வருவீங்கன்னு சொல்லிட்டு. இட் இஸ் அ செலெக்ஷன் ப்ராசஸ். கரெக்ட், இட் இஸ் ஜஸ்ட் தே ஆர் ரெக்ரூட்டிங் ஃபார் சம் ஆஃப் த வேகன்சிஸ் வாட் தே ஹேவ். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன செலெக்ஷன் ப்ராசஸ், ஏன் இவ்வளோ ஸ்டேஜஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், காம்படிஷன் அதிகம். 87க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா யூ டு நாட் ஹேவ் ப்ரிலிம்ஸ், டைரெக்டாக மெயின்ஸ் தான். ரைட், என்னைக்கு இந்த நம்பர் கேம்ஸ் அதிகமாச்சோ யூ ஹேவ் அ ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ். இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் ரொம்ப டெக்னிக்கலாக அந்த பர்சனல் மேனேஜ்மெண்ட்டில் தே யூஸ் திஸ் வேர்டு. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுடைய பர்பஸே என்ன அப்படின்னா டு வீட் அவுட் த ராஸ்கல்ஸ்ன்பாங்க. ராஸ்கல்ஸ்னால் நான் சீரியஸ் கேண்டிடேட்ஸ்னு அர்த்தம். ரைட், ஆஸ் இட் இஸ் மீனிங் போட்டு. அப்போ அந்த நான் சீரியஸ் கேண்டிடேட்டை ஃபில்டர் பண்ணுற ப்ராசஸ் தான் ப்ரிலிம்ஸ். பட் ஆனால் இன்றைக்கி எப்படி ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸும் மெயின்ஸையும் நான் கம்பேர் பண்ணும்போது ப்ரிலிம்ஸ் ஹஸ் பிகம் வெரி டிஃபிகல்ட் அண்ட் மெயின்ஸ் ஹஸ் பிகம் வாட் கம்பேரிட்டிவ்லி ஈஸியர். ரைட், பட் வாட் எவர் பி த கேஸ், பேசிக் பர்பஸ் ஆஃப் ப்ரிலிம்ஸ் இஸ் டு சம்வேர் ஃபில்டர் த நான் சீரியஸ் கேண்டிடேட்ஸ். அப்போ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் த லாஜிக், எப்படி இங்கே போகிறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்யூமிங் மை வேகன்சி இஸ் 1, ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இன்டர்வியூக்கு கூப்பிடும் போது யூ வில் பி காலிங் இன் த ரூல் ஆஃப் 3. ஒரு வேகன்சிக்கு 3 பேரை கூப்பிடணும். ரைட், ஆனால் யூபிஎஸ்சியோட ஸ்டாண்டர்டில் தே வில் பி கிவிங் 1 அதாவது 2.5 to 3 ரேஷியோவில் தே வில் பி காலிங் டு வாட் இன்டர்வியூ. இன்டர்வியூ நீங்கள் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்மோஸ்ட் ஒரு வேகன்சி இருக்கும்போது 2.5லேருந்து 3 பேர் கூப்பிடணும். ப்ராக்டிக்கல் எப்படி பாசிபிள் அப்படின்னா, ஒரு 1000 வேகன்சி இருந்தது அப்படின்னா இன்டர்வியூ எவ்வளோ பேர் வருவாங்க? ஒரு 2500லேருந்து 3000 பேர் வருவாங்க இன்டர்வியூக்கு. மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா somewhere the ratio is 12:13. ரைட், 12:13. அப்போ ப்ரிஸ்கிரைப்டு ரேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1:10. பட் ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசியோடைய ஒரு இஷ்யூஸ் இருக்கும். நீங்கள் ஓபிசியில் அப்ளை பண்ணியிருப்பீங்க, பட் உங்களுக்கு பர்சனல்லேருந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் டிஓபிடியிலேருந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகாது. ஸோ இந்த எல்லாம் ப்ராக்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே சேர்ந்து தே கால் 1:12. அப்படின்னா
ஒரு 1000 வேகன்சி இருந்தது அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை எவ்வளோ பேரால் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12,000லேருந்து 13,000 பேர் தான். ரைட்? எவ்வளோ பேர் எழுதினாலும் பிரச்சனை இல்லை. 1,00,000 பேர் எழுதினாலும் சரி, 15,000 பேர் எழுதினாலும் சரி, 15 லட்சம் பேர் எழுதினாலும் சரி, 12,000லேருந்து 13,000 பேர் தான் they'll be selected because it is a ratio. கரெக்ட்? ஆனால் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எவ்வளோ பேர் எழுதுவாங்க தெரியுமா? ஏதாவது ஐடியா இருக்கா? அப்ராக்சிமேட்டா அப்ளை பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி ஒரு 11லேருந்து 12 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுறவங்கலாம் எழுதுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எழுதுறவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 லட்சம் பேர் தான் எழுதுவாங்க. அப்போது அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்லைட்லி மோர் தென் 50% தான். பாதிக்கு பாதி அப்படின்றது எனக்கு ஆப்சன்டிசமில் போயிடும். கிட்டத்தட்ட ஸ்லைட்லி மோர் தென் ஒரு 50 to 53% தான் அப்ளை பண்ணுறவங்களே எழுதுவாங்க. ரைட்? இதெல்லாமே என்ன சொல்கிறது அப்படின்னா இட் இஸ் அ நம்பர் கேம். ரைட்? நம்பர் கேம். இப்போ 12 லட்சம் பேர் எழுதுறான், அதனால் இந்த எக்ஸாம் டஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. சில சமயத்தில் என்ன அப்படின்னா குரூப் 4 எக்ஸாமே 12 லட்சம் பேர் விட அதிகமாக எழுதுவாங்க போட்டு. இட் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் கேம். இந்த 12 லட்சம் பேரில் ரொம்ப சீரியஸான கேண்டிடேட், ரைட், ரொம்ப சீரியஸான கேண்டிடேட் எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் மோர் தென், என்னுடைய கணிப்பு படி நாட் மோர் தென் 40 to 50,000. அப்போ உங்களுடைய காம்படிஷன்லாம் எங்கே அப்படின்னீங்கன்னா இந்த 40,000லேருந்து 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க கிட்ட தான் உங்களுடைய காம்படிஷன். அஸ்யூமிங் தட் யூ ஆர் தட் சீரியஸ் கேண்டிடேட். 12 லட்சத்தோட நீங்கள் கம்பீட் பண்ணலை. யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு கம்பீட் சம்வேர் பிட்வீன் திஸ் 40,000 to 50,000 கேண்டிடேட்ஸ். ஓகே. மற்றபடி என்ன அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் நிறைய பேருக்கு தெரியும் சிவில் சர்வீஸ்னு ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. சில பேர் நினச்சிப்பாங்க நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னே ஐஏஎஸ் ஆகிடுவாங்க. தே ஸ்டார்ட் ட்ரீமிங். ஓகே. சில பேர் யூனிஃபார்ம்லாம் போட்டுப்பாங்க நோட்டிஃபிகேஷன் பார்த்த உடனே. ரைட்? ஐபிஎஸ் கோச்சிங் சென்டரில் சேர்ந்தெல்லாம் ஐபிஎஸ் ஆகிடலான்னு சொல்லிட்டு. பட் தட் இஸ் நாட் ரியாலிட்டி. ஓகே. இட் நீட்ஸ் அ வெரி லாங் அண்ட் சஸ்டைனபிள் ப்ரிப்பரேஷன். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், சரி, யூ நோ த ஸ்கீம் ஆஃப் திஸ் எக்ஸாமினேஷன்: ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. இது 3 ஸ்டேஜ். இந்த 3 ஸ்டேஜில் என்னென்ன ஸ்டேஜ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் தெரியுமா? ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இஸ் வாட்? ரிட்டன் எக்ஸாமினேஷன். இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட், அவ்வளோதான். ரைட்? இப்போ ப்ரிலிம்ஸ் வெர்சஸ் மெயின்ஸ் மட்டுமே வில் ஜஸ்ட் கோ ஃபார் அ ஸ்மால் கம்பேரிசன். ப்ரிலிம்ஸ் வெர்சஸ் மெயின்ஸ். ஓகே, ஒரு ஸ்மால் கம்பேரிசன். ப்ரிலிமினரி வெர்சஸ் மெயின்ஸ் அப்படின்னும் போது நார்மலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெண்டுமே ரிட்டன் எக்ஸாமினேஷன், பட் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் மாறும். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அன் அப்ஜெக்டிவ் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். It is based on objective type, whereas mains is based on what? Subjective type. Subjective. Preliminary examination is all about solving multiple choice question. ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷனில் நீங்கள் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். நான் யோசித்து எழுத வேண்டாம். 4த்தில் எது பெஸ்ட் ஆப்ஷனோ ஐ டு கோ ஃபார் இட். பட் இந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஈஸியாக கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகே, யூ ஹர்ட் அபவுட் திஸ் ChatGPT. ChatGPTயோட earlier version என்னன்னு தெரியுமா? Currently, what is the version of ChatGPT we have? Okay, so as of today, which is the best brain available in the world? ChatGPT, right? Maybe ஒரு AI module or relearning module அப்படின்னு பார்த்தீங்கன்னா ChatGPT is one of the best brains which is available in the market. But what is interesting, last year this ChatGPT has taken this preliminary examination and surprisingly it has failed. It has failed. இப்போ ChatGPT ஃபெயில் ஆன அந்த எக்ஸாமை தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. பட் சப்சிக்வெண்ட்லி இட் ஹஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள், சம்வேர் இட் ஹஸ் கிளியர் திஸ் எக்ஸாமினேஷன். பட் சம்வேர் எவ்ரி டைம் ஐ எம் சேயிங் தட் ஓகே திஸ் எக்ஸாமினேஷன் இஸ் டஃப், நாட் டு ஸ்கேர் யூ பட் டு டெல் யூ த ரியாலிட்டி. யூ அக்செப்ட் த ரியாலிட்டி, ரைட்? ரியாலிட்டி இஸ் வெரி ஹார்ஷ். யூ அக்செப்ட் இட், தென் யூ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். அப்போ தான் ரியலிஸ்டிக்காக இருக்கும் உங்களுடைய ப்ரிப்பரேஷன். சி, கெட்டிங் மோட்டிவேட்டட் இஸ் ஒன், பட் அட்லீஸ்ட் லெட் மீ நோ தட் ஐ எம் கோயிங் டு ப்ரிப்பேர் ஃபார் ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன், பட் ஸ்டில் ஐ வில் கிராக் இட். ஓகே, that will be the sustainable way of motivation. Okay, mains examination பொறுத்த வரைக்கும் it is more of descriptive type. It is more of descriptive type. Descriptive, you understand, right? What is descriptive? You will be writing answer to the question what exactly they have asked. College ல எப்படி எழுதியிருக்கோம், ரைட்? ஸ்கூல்ஸில் எப்படி எழுதியிருக்கோம், அதே ஃபார்மேட்டில் தான் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும், ரைட்? இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை இட் இஸ் மோர் லைக் அ ஸ்க்ரீனிங் டெஸ்ட். நீங்கள் என்ன மார்க் எடுத்தீங்கனாலும் இட் டசன்ட் மேட்டர், ரைட்? யூ ஹாவ் டு பாஸ் இட். பாஸ்ன்னு நான் சொல்கிறதே, கிளியர்னு நான் சொல்கிறதே எத்த ரிலேட்டிவ் ப்ரொப்போசிஷன், ரைட்? ரிலேட்டிவ்.
நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100க்கு 100 எடுத்தோம் இல்லை 100க்கு 90 எடுத்தோம் என்னால் ஃபெயில் ஆக முடியும், 100க்கு 45 எடுத்தோம் என்னால் பாஸ் ஆக முடியும். பிகாஸ் இட் இஸ் a ரிலேட்டிவ் எக்ஸாமினேஷன், ரைட்? அந்த என்டையர் லாட்டில் ஒரு 12,000 13,000 பேருக்குள்ளே நான் இருக்கணும், ரைட்? பட் வாட் எவர் பி த கேஸ், கடந்த ஒரு 4-5 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் என்ன பர்சன்டேஜ் மார்க் நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் எடுத்தால் பாஸ், ஏதாவது ஐடியா இருக்கா? அப்ராக்சிமேட்டா பர்சன்டேஜ் 60, 48, 50? Very good. Whatever you said is perfectly right. Anything more than 45%, you are safe. காலேஜில் 3rd கிளாஸில் பாஸ் ஆகிறது ஒன்று தான், சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் பாஸ் ஆகிறது ஒன்று தான், 45%, ரைட்? 45% மார்க்குக்கு மேலே எடுத்தீங்கனாலே யூ குவாலிஃபை திஸ் எக்ஸாமினேஷன். இதே 45% நீங்கள் மெயின்ஸில் எடுத்தீங்கன்னா யூ வில் பி அ டாப்பர் இன் தி கண்ட்ரி. அவ்வளோதான். தட்ஸ் வாட் is recorded in this examination as such. Okay. Now coming to preliminary examination, how many papers are there in preliminary examination? Prelims பொறுத்த வரைக்கும், as I said, it is just qualifying in nature. Prelims பொறுத்த வரைக்கும், I have 2 papers. What are the 2 papers? One I call them as what? General studies. Very good. You call them as what? General studies. And second paper I call them as what? CSAT. Civil Service Aptitude Test. Okay. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 200 மார்க்ஸ், 200 மார்க்ஸ் ரெண்டுமே. சிசாட்டும் 200 மார்க்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸும் உங்களுக்கு 200 மார்க்ஸ். பட் இந்த 200 மார்க்ஸ் அப்படின்றது இட் இஸ் ஆஸ்க்ட் ஃபார் 100 கொஸ்டின். சிசாட்டோடைய 200 மார்க்ஸ் அப்படின்றது இட் இஸ் ஆஸ்க்ட் ஃபார் 80 கொஸ்டின். அப்படின்னா என்ன, ஒரு கொஸ்டின் எவ்வளோ மார்க்கு? 2.5 மார்க்கு. இங்கே ஒரு கொஸ்டினும் 2 மார்க். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ சிசாட்டில் is again CSAT is just qualifying in nature with a fixed number. And the fixed number enna appadina you have to get 33%, 1/3 of the mark neenga edukanum. இந்த 33% நீங்க எடுத்துட்டீங்க அப்படினீங்கன்னா, sorry, okay, இந்த 33% of mark எடுத்துட்டீங்க அப்படினாலே you qualify this CSAT, right? Preliminary examination பொறுத்த வரைக்கும் it is a relative competition. There is no fixed mark. 33% எடுத்தோம் அப்படினா நான் CSAT குவாலிஃபை பண்ண போறேன். பட் prelims பொறுத்த வரைக்கும் there is no fixed mark, right? But whatever be the case, கடந்த 5 வருஷத்துல பெருசா இந்த 45-46% பெருசா தாண்டது இல்ல. பெஸ்ட் கேஸ், say for example worst case நான் சொல்றேன், worst case அதிகமா ரொம்ப அதிகமா கட் ஆஃப் மாறுச்சு அப்படினா கூட 50%, if I can score 50%, I can be safer. Okay, this is what the reality is all about. Okay, prelims means appo prelims la 50% எடுத்தாலே நான் பாஸ் பண்ணிடுவேன். One more thing, நீங்க prelims ல 100க்கு 100 எடுத்தாலும் ஒண்ணுதான், 100க்கு 50 எடுத்தாலும் ஒண்ணுதான். You are qualifying in nature. Okay, பட் என்னோட மொத்த காம்படிஷன் எங்க தரமா இருக்கு? மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல. நீங்க prelims ல மாஸ்டரா இருக்கிறதுனால ஒரு பயனுமே இல்லை. If at all, if you want to be a master, where exactly you have to be a master? Main examination. Main examination. For example, the Tina Dabi உங்களுக்கு தெரியுமா? You heard about Tina Dabi? Rank 1? 2016? I'm not very wrong. 17, rank 1. So that's the year when rank 1 and rank 2, they got married. Okay. Then happily married, now happily separated. Okay, now whatever it is, guys, Tina Dabi rank 1, all India rank 1, all India rank 1. Idhula enna beauty appadina, when it comes to the gradation, when it comes to the rank list, she was all India rank 1. But Tina Dabi was not able to qualify preliminary examination in general category. அவங்களோட ரிசர்வ்டு கேட்டகரியில் மட்டும்தான், say for example, right, she was able to qualify it. General cut off அவங்களால அச்சீவ் பண்ண முடியல, right? அப்போ for example, a candidate who is not able to achieve the general cut off அப்படின்னும்போது நார்மலா என்னோட பர்செப்ஷன் என்ன? They are not the best of the candidate என்றது என்னோட பர்செப்ஷன். But when it comes to mains examination, she was rank 1. அப்போ this analogy, this story gives you a message. What is that message? Message is very simple. Prelims or mains are 2 different ball games, right? Prelims என்றதை நான் குவாலிஃபை பண்ணா போதும். பட் என்னோட மேஜர் ஃபோக்கஸ் எங்க இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்ல இருக்கும். ஸோ மெயின்ஸ்ல டோட்டல் மார்க்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் இஸ் டோட்டலி கவுண்டட் ஃபார் 2025 marks. ரொம்ப டெக்னிக்கலா your interview is there, right? Interview is also part of what?
மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ செப்பரேட்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்டர்வியூ கம்ஸ் அண்டர் திஸ் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். அப்போது how exactly it is separated, how exactly it is somewhere given. I have 7 papers which is somewhere around 250 marks each. So totally I have what? 1750 marks. 7 paper இருக்கு. இது இல்லாமல் 2 பேப்பர் குவாலிஃபைங் இருக்கு. 2 பேப்பர் குவாலிஃபைங், 2 papers is just qualifying in nature. அது என்னென்ன பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று it is English, ரெண்டாவது it is language, any language. கான்ஸ்டியூஷனில் 8th ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22 லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க. இந்த 22 லாங்குவேஜில் நீங்கள் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கலாம். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லேருந்து வரவங்களுக்கு மட்டும் இந்த லாங்குவேஜ் வந்து ஒரு எக்ஸப்ஷன். அவங்க வெறும் இங்கிலீஷில் மட்டும் குவாலிஃபை பண்ணால் போதும். யூ ஹேவ் டு குவாலிஃபை இட். யூ ஹேவ் டு சம்வேர் கெட் 30% இன் திஸ் பேப்பர். இது குவாலிஃபைங். இதுக்கு ஒரு பெருசாக எஃபர்ட் கொடுத்து நான் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரைட்? பட் இந்த 7 பேப்பர் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 7 பேப்பர் என்னென்னன்றது ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? We call them as what? General studies. General studies le very good. We call them as what? General studies 1, general studies 2 and general studies 3. General studies la 4 ஒன்று இருக்கு. அந்த general studies 4 தான் very popularly we call them as what? Very good. We call them as what? Ethics. The general studies 4 we very popularly called as what? Ethics. Right? In the general studies 1, 2 and 3 இருக்கு இல்லையா, இது ஒன்றுமே இல்லை. நான் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சனோ அதனுடைய காம்பினேஷன் தான். பேப்பர் 1 நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஐ வில் பி ஹேவிங் ஹிஸ்ட்ரி அலாங் வித் ஜியாகிரஃபி அலாங் வித் ஃபியூ பார்ட்ஸ் ஆஃப் சோஷியல், சே ஃபார் எக்ஸாம்பிள் இஷ்யூஸ். அதே மாதிரி சே ஃபார் எக்ஸாம்பிள் 2 and 3 இஸ் ஆல் அபவுட் த காம்பினேஷன் ஆஃப் எக்கானமி, பாலிட்டி அண்ட் அதர் ஏரியாஸ். ஓகே, ஒன்லி ஃபியூ வேல்யூ அடிஷன் ஐ எம் கோயிங் டு டேக் இட். Fundamental preparation is going to remain what? Same. But in the value addition alone, there is going to be what? Changes. Okay, we'll see. என்னென்ன வேல்யூ அடிஷன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் பார்க்கலாம். சரி, ரெண்டாவது, திஸ் ஜேர்னி இஸ் அ வெரி லாங் ஜேர்னி. டு பி வெரி ப்ரிசைஸ், இட் மே டேக் 2 years, 3 years. சம்வேர் த ஜேர்னி இஸ் வெரி லாங். இந்த ரொம்ப பெரிய ஜேர்னியில் நான் இன்றைக்கே என்னுடைய அல்டிமேட் கோல் மட்டும் நான் பார்த்துட்டு, இஃப் ஐ சி தட் வாட் ஆல் ஐ ஹாவ் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளில் பார்க்கும்போது இந்த ஜேர்னி ரொம்ப பெருசாக இருக்கும், டிமோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ வாட் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் ப்ரிப்பரேஷன் அப்படின்னா, சின்ன சின்னதாக உடச்சி பார்க்கலாம். எனி லாங்கர் கோல் ஐ ஹாவ் டு டிவைட் இட் and I have to see it as what? A small objective. அப்போ உங்களுடைய ஜேர்னியில் நீங்கள் டயர்டே ஆக மாட்டீங்க. யூ வில் என்ஜாய் திஸ் ப்ராசஸ். ஓகே, இந்த ப்ராசஸை நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே யூ வில் பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராசஸ். ஓகே, ரைட். 4 பேப்பர், இது கூட ஒரு எஸ்ஏ உண்டு. எஸ்ஏ இஸ் ஆல்சோ ஃபார் வாட்? சம்வேர் 250 மார்க்ஸ். இதை தாண்டி ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட். ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எவ்வளோ ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு தெரியுங்களா? ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் ஐடியா இருக்கா? எவ்வளோ ஆப்ஷனல் சப்ஜெக்ட்? கிட்டத்தட்ட ஓகே, நிறையா இருக்கு. சிம்பிள், ரைட்? ஆப்ஷனல் சப்ஜெக்டில் ஐ ஹாவ் 2 பேப்பர்ஸ், 1 and 2. ஒரே சப்ஜெக்டில் 2 பேப்பர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஜியாகிரஃபி எடுக்கிறேன் அப்படின்னா பேப்பர் 1 வில் பி வேர்ல்டு ஜியாகிரஃபி, பேப்பர் 2 வில் பி வாட்? இந்தியன் ஜியாகிரஃபி, ரைட்? பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுக்கிறேன் அப்படின்னா பேப்பர் 1 வில் பி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் தியரிஸ், பேப்பர் 2 வில் பி வாட்? இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, ஸோ சம்வேர் எந்த சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் ஐ வில் பி ஹேவிங் 2 பேப்பர்ஸ், ரைட்? 2 பேப்பர்ஸ் அப்படின்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஆல்மோஸ்ட் கிவ்ஸ் யூ ஹவு மெனி மார்க்ஸ்? 500 மார்க்ஸ். ஸோ 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் 250 ஈச், ஐ ஹாவ் 1000 மார்க்ஸ். ஒரு எஸ்ஏ 250 மார்க்ஸ். ஒரு ஆர் 2 பேப்பர்ஸ் ஆஃப் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் gives me what? 500 மார்க்ஸ், ரைட்? டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வருது? ஐ ஹாவ் வாட்? 1750 மார்க்ஸ். இது கூட யூ ஹேவ் வாட்? இன்டர்வியூ. யூ ஹேவ் இன்டர்வியூ, right? Interview is how many marks? 275 marks. 275. 2013க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா it was 300 marks. காரணம் என்ன அப்படின்னா மெயின்ஸோடைய மார்க் குறையும் போது இன்டர்வியூட மார்க்கும் குறையும். ஸோ there is a Supreme Court ruling that interview mark should not be more than 15%. இப்போ டோட்டலில் என்ன இருக்கோ maximum allowed interview mark is only what? 15%. அப்போ டோட்டல் மார்க் நான் குறைக்கிறேன் அப்படின்னா இன்டர்வியூக்கு நான் மார்க் குறைச்சி தான் ஆகணும், ரைட்? ஓகே, ஸோ அப்போ இன்டர்வியூ இஸ் ஒன்லி 15%. அப்போ ரெஸ்ட் 85% இஸ் வாட்? 85% இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை வாட்? தீஸ் சப்ஜெக்ட்ஸ், ரைட்? அப்போ உங்களுடைய ஃபைனல் ரேங்கிங் எதை பேஸ் பண்ணி வரும்? உங்களுடைய மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுடைய மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஃபைனல் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்.
interview முக்கியம். Interview is very important. Interview is somewhere is a decider. But major chunk பார்த்தீங்க அப்படின்னா mains examination தான். Okay. See, interview can somewhere decide your cadre. Interview can somewhere decide your service. Right? But what will finally somewhere determine your success in this examination is what? Mains examination. அப்போ wherever I want to give more focus, more emphasis, more energy, more preparation will be what? Mains examination, right? So prelims, the basic minimum respect you have to give for prelims, and my more focus should be for what? Mains examination. Rendavathu, you know when exactly all these examinations will be happening, correct? Eppopella nadakum? Prelims edha idea? Very good. இந்த வருஷம் எப்போ நடந்தது prelims? May 28th. அடுத்த வருஷம் மே 26. லீப் இயர்ன்றதுனால 26 இல்லாட்டி 27 இருந்திருக்கும். சரியா? மெயின்ஸ் எப்போ நடக்கும் அந்த ஐடியா இருக்கா? மெயின்ஸ் மோஸ்ட்லி இன் த மந்த் ஆஃப் செப்டம்பர், ரைட்? இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். மேபி ஜனவரியிலே கூட ஆரம்பிக்கலாம், ஏப்ரல் வரையும் போகும். இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். ஓகே, நவ் ஹியர் ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ கேப் இருக்கு எனக்கு? June, July, August, somewhere around 3 to 3.5 months. Approximately what I have is what? 100 days. 90 to 100 days in Radha. I have a difference between what? Prelims and mains. அப்போ இந்த 100 நாளில் என்னால் கிட்டத்தட்ட அவ்வளோ சப்ஜெக்ட்ஸ், ஒரு 7 சப்ஜெக்ட் 1750 மார்க்கு என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. அப்போ when exactly my mains preparation should start அப்படின்னு பார்த்தீங்கன்னா, way before I start my prelims, my mains examination preparation should start. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா there is a overlapping area. Overlapping area எல்லாமே நான் ஃபோக்கஸ் பண்ணலாம். When it comes to the month of, say for example, December, January, notification ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, I should transform into what? Exclusive preliminary examination, and I can go for exclusive preliminary examination till when? Month of May. So once this preliminary examination is over, I can take a small break, then I should intensify my preparation towards what? Mains examination. Okay, இதுதான் my preparation strategy as such. Okay, so இது வரைக்கும் நம்ம இடத்துல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது வேறு ஏதாவது சும்மா லைக் ஏதாவது சந்தேகங்கள் ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷனில் இல்லை? சரி, ஓகே, ஃபைன். ஃபர்தர் மோர் ப்ரிலிம்ஸோட சிலபஸ் பார்த்துருக்கீங்களா? ப்ரிலிம் சிலபஸ் I'll show you. Desktop எப்படி? Yeah. Okay. Prelims oda syllabus, right? Always my suggestion would be ஏதாவது நீங்கள் சிலபஸ் எல்லாம், suppose for example if you want to see the syllabus, if you want to understand the scheme of this examination, நீங்கள் வரணுமா? நான் யாருக்காவது பாஸ் பண்ணணுமா? தேவையில்லை. ஓகே, ரைட், ஃபைன், தேங்க்யூ. ரைட், நவ் ஓகே, இப்போ நீங்கள் சிலபஸ் பார்த்துருக்கீங்களா? எங்கேருந்து பார்த்துருக்கீங்க சிலபஸை? ஏதாவது ஒரு வெப்சைட் இல்லையா? பட் ஆல்வேஸ் ஐ வுட் ரெக்கமெண்ட் தட் ஹாவ் தி ஆக்சஸ் ஃப்ரம் தி ப்ரைமரி சோர்ஸ். ப்ரைமரி சோர்ஸ் என்ன? நோட்டிஃபிகேஷன், ரைட்? ஸோ 2023 நோட்டிஃபிகேஷன் நான் எடுத்துட்டேன். இதுதான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் ஆஃப் யுவர் லைஃப், ரைட்? உண்மையாக சொல்ல போனோம் அப்படின்னா, உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 நாள் you have to study the syllabus, you have to deliberate on the syllabus, you have to discuss on the syllabus, you have to debate on the syllabus. ஏன்னா நான் சிலபஸ் என்னன்னு எனக்கு தெரிஞ்சதுனா தான் என்னால் ப்ரிப்பரே பண்ண முடியும். we have, right, நார்மலாக we say, right, what is the difference between hard work and smart work ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஏதோ ஒரு புக்கை நான் படிக்க சொன்னேன் அப்படின்னா உட்காந்து 24 மணி நேரம் படிக்கிறது ஹார்ட் ஒர்க். சில பேர் 25 மணி நேரம்லாம் படிப்பாங்க, 1 மணி நேரம் அடுத்த கனாலேருந்து கடன் வாங்கி படிப்பாங்க போட்டு. நாட் நீடட். ஓகே, கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்று. ரெண்டாவது, நான் ஒரு விஷயம் படிக்கிறேன் அப்படின்னா ஏன் நான் படிக்கிறேன்னு தெரிஞ்சுட்டு படிக்கிறது ரொம்ப முக்கியம், ரைட்? கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் மோர்லி அ கைடன்ஸ். உங்களுடைய கம்ப்ளீட் சக்ஸஸில் இந்த கிளாஸோ உங்களுடைய மென்டாரு இவங்கெல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20%. மீதி 80% இஸ் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ், நீங்கள் செய்யக்கூடிய ஹார்ட் ஒர்க். ஓகே, அப்போது வென் எக்ஸாக்ட்லி யோர் ஓரியன்டேஷன் வில் பி பெட்டர்னு கேட்டிங்க அப்படின்னா யூ ஷுட் ஹாவ் த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த சிலபஸ். உண்மையாக சொல்ல போனால் அப்படின்னா ஐ வில் கால் இட் அஸ் அ டீகோடிங் ஆஃப் த சிலபஸ். எப்படி ஒரு சிலபஸை டீகோட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ரைட், ஐ வில் ஷோ யூ த ஸ்கீம் ஆஃப் திஸ் எக்ஸாமினேஷன். சொன்னோம் இல்லையா, இங்கே
21 சிலபஸ் சாரி 21 சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் 21 கம்மியாயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சர்வீஸ் எல்லாம் இந்தியன் ரயில்வே சர்வீஸ் இருந்தது இல்லையா, இந்தியன் ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ், ரைட், இந்தியன் ரயில்வே பர்சனல் சர்வீஸ், அக்கௌண்ட் சர்வீஸ் எல்லாமே எவ்ரி திங் இஸ் கப்புள்ட் அஸ் வாட், இந்தியன் ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் குரூப் ஏவா கப்பல் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இன்க்ளூடிங் தட் ஐ ஹாவ் 21 சர்வீசஸ். பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ், பாண்டிச்சேரி போலீஸ் சர்வீஸ், டானிப்ஸ் டெல்லி அந்தமான் நிக்கோபார் போலீஸ் சர்வீஸ், சிவில் சர்வீஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டர் சர்வீஸ், இந்த சர்வீஸில் தான் நான் இருந்தேன், ரைட், ஐ வாஸ் தேர் இன் திஸ் சர்வீஸ், ரைட், ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டர் சர்வீஸ், ரைட். Then I have, say for example, all this premium service, IAS, foreign, IPS, audit and account service, civil account service, corporate law service, 21 service உண்டு, ரைட். வருஷம் இது மாறும், ரைட். அப்போ இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா how many vacancies? 1105 வேகன்சிஸ், ரைட். கடந்த 9 வருஷத்தில் இதுதான் ஹையஸ்ட். 2014க்கு அப்புறம், ரைட், திஸ் தி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வாட் வி ஹேட். ஓகே, அப்போ 1105 வேகன்சி இருந்ததுன்னா ப்ரிலிம்ஸ் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணுவாங்க அப்ராக்சிமேட்டாக? எவ்வளோ பேர் பாஸ் பண்ணுவாங்க? வாட் இஸ் த ரேஷியோ? ரேஷியோ இஸ் வாட்? 1:12, 1:13, ரைட். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 13,000 14,000 பேர் பாஸ் பண்ணுவாங்க இல்லையா, ரைட். அவ்வளோ பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எடுத்து கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தட் வில் பி த நம்பர் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ், ரைட். ஃபைன். Now coming to the scheme of this examination, உங்களுக்கு எவ்வளோ அட்டம்ஸ் இருக்குன்றலாம் தெரியும் இல்லையா? எவ்வளோ அட்டம்ஸ் இருக்கு? எவ்வளோ அட்டம்ஸ் இருக்கு? 6 அட்டம். ஜெனரலுக்கு, ஜெனரல் கேண்டிடேட்டுக்கு 6 அட்டம் இருக்கு. ஓபிசிக்கு 32 வயசு வரைக்கும் எழுதலாம், ரைட். 32. ஓபிசி ஒரு 3 years ரிசர்வேஷன் 35 வரைக்கும் எழுதலாம், ரைட். உண்மையை பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் இந்த காம்பினேஷன் இருக்கும், எக்ஸ் சர்வீஸ்மேன், ரைட், எல்லா காம்பினேஷன் இருக்கும். காம்பினேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 வயசு வரைக்கும் எழுதலாம் இந்த எக்ஸாம். 50 வயசில் எழுதி என்ன பிரயன், ரைட். 50 வயசில் நான் பாஸ் பண்ணி டைரெக்டாக அகாடமி போயிட்டு அகாடமிலேருந்து பாஸ் அவுட் ஆகும்போது ரிட்டையர் ஆகிடுவேன் போட்டு. சரி, ஓகே, வாட் எவர் இட் இஸ் த கேஸ், ஐ ஆல்வேஸ் சஜஸ்ட் தட் ட்ரை டு என்டர் த சர்வீஸ் ஆஸ் யங் அஸ் பாசிபிள். 2 விஷயத்துக்காக, why you want to enter or why you have to enter the service in the young age நான் சொல்கிறேன். See, நீங்கள் எங்கே ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா your ethical standard will be very high, ரைட். அப்போது you do not become corrupt easily. அதனால தான் இங்கிலீஷில் ஒரு டேர்மே உண்டு, catch them young அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட். ஸோ once they catch you young, you can be easily moldable, you can be easily trainable. See, இதை தாண்டி வர்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸில் வரீங்க. ஸோ ஆல்வேஸ் த எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் வில் பி அட் த ஹையஸ்ட் லெவல் வித் யங்கர் ஏஜஸ் அஸ் சச். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக your ethical standard will not come down, but more you will be somewhere pulled towards the so-called reality. இல்லையா? This is one reason. Number 2, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ வாண்ட் டு ரீச் த ஹையஸ்ட் லெவல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஸ்டேட் கேட்டரில் நான் ஐஏஎஸ் ஆகிறேன் அப்படின்னா வாட் இஸ் த மேக்ஸிமம் லெவல் ஐ கேன் ரீச், ஹையஸ்ட் போஸ்ட் ஃபார் ஐஏஎஸ் இது இந்த ஸ்டேட் என்ன? சீஃப் செக்ரட்டரி. அப்போது நான் ஒரு சீஃப் செக்ரட்டரியாக ரிட்டையர்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு சம்வேர் பி த சீனியர் இன் யோர் பேட்ச். அப்போ நார்மலாக வி சே தட் ட்ரை டு என்டர் த சர்வீஸ் ஆஸ் யங் அஸ் பாசிபிள். இப்போ போலீஸ் சர்வீஸில் நீங்கள் என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் போஸ்டிங் வில் பி வாட்? டிஜிபி. ஓகே, டிஜிபி. சென்ட்ரலில் பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் அ போஸ்ட் கால்ட் அஸ் கேபினெட் செக்ரட்டரி. அதுதான் ஃபர்ஸ்ட் அமாங் தி ஈக்குவல்ஸ்னு சொல்லுவோம். விதின் த ஐஏஎஸ் விச் இஸ் த ஹையஸ்ட் போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் செக்ரட்டரி. அதே மாதிரி போலீஸில் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டர் ஐபி. ஸோ டைரக்டர் ஐபி அப்படின்றது ஹீ ரேங்க்ஸ் த ரேங்க் ஆஃப் ஜென்ரல் ஆஃப் ஆர்மி போட்டு. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா கார்லலாம் 3 ஸ்டார் தான் இருக்கும், ரைட். ஒரு டிஜிபிக்கு 3 ஸ்டார் தான் இருக்கும், பட் டைரக்டர் ஐபிக்கு மட்டும் 4 ஸ்டார் இருக்கும் போட்டு. தட்ஸ் தி ஹையஸ்ட் லெவல் வேர் அன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் கேன் ரீச். அப்போது இஃப் யூ வாண்ட் டு ரீச் த ஹையஸ்ட் லெவல் யூ ஹாவ் டு somewhere enter the examination or you have to qualify this examination at a very young age. But how young அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா to be very practical, இன்னைக்கு what is the average age of a candidate in Labasna? Any idea? It's 27, 28, right? Average age of a successful candidate in Labasna is what? 28. So I believe that till 25 you are young, right? Till 25 you are young, right? Till 28, 29 still, right, you have all good chance to become what? The highest, say for example, cadre officer in your state. Okay, right. Now coming to the scheme of the examination. Okay, plan of the examination, right? The plan of the examination, they say civil service exam will consist of 2 successive stages, right?
That is civil service preliminary examination objective type for the selection of the candidate for the mains examination, and civil service mains examination written and interview, right? Now already I said இல்லையா, mains examination குள்ள தான் technical பார்த்தீங்க அப்படின்னா interview is also added for the selection of the candidate for the various post. Okay, right. Now eligibility of the candidate, what is the minimum age to write this examination? Idea இருக்கா? 21, right? So 21 years உங்களுக்கு ஆவல அப்படின்னா you are குழந்தைகள். Okay, right, somewhere, fine. இன்னும்னே see for example for all practicality we say 21 வயசுன்றது இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதக்கூடிய ஏஜ், எலிஜிபிலிட்டி ஏஜ். நான் 21 வயசு ஆனால் தான் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே சொல்ல போனோம் அப்படின்னா 21 வயசுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஸ்டில் இட் இஸ் குட். யாராவது குழந்தைகள் இருக்கிறீங்களா இங்கே? ஓகே, ரைட், சரி, ஓகே, ஃபைன். Okay, you are into college இப்போ, fine, second year, third year, second year, fine, right time to start with. Okay, right. Okay, so what is the maximum age limit till which you can appear for this examination is what? 32 years. And one more thing, very important, the cutoff year is very important, right? Cutoff date பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா it is 2nd of August இன்னைக்கு, right? Today is the cutoff day for, right, calculating your age for civil service examination. அதனால தான் orientation in detail வச்சிருக்கிறோம், right? Coincidence. Okay, right. Okay, whatever it is the case, right. Coming to the syllabus part, I'm just taking the syllabus part. Okay, minimum qualification, number of attempts, fee applied, coming to the plan of the examination, starting with prelims, right? Prelims-ல ஏற்கனவே 2 பேப்பர் உண்டு, right? 2 பேப்பர் உண்டு. என்னென்ன பேப்பர்ன்றது I know. What are the papers? One I already said, one is, you call them as what? General studies. Actually பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா you call them as what? General studies paper 1 and general studies paper 2, right? டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அதான். Both the questions will be of objective type, multiple choice, and each will be of 2 hours. The general studies paper 2, general studies paper 2 என்ன? CSAT. CSAT actually பார்த்தீங்க அப்படின்னா they call it as what? General studies paper 2, right? What is the qualifying mark? 33%. But ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா 33% is okay, but this examination has what? Negative marking. Negative marking என்ன தெரியுமா? நான் தப்பா மார்க் பண்ண அப்படின்னா a part of my mark will be removed, right? That too it is based on law of probability. கரெக்டான ஒரு மார்க் அப்படின்னா தப்பான ஒரு மார்க் கிடையாது, போகாது. எவ்வளோ போகும் தப்பானா? தப்பாச்சுன்னா 0. Right, 0.67 or 0.33%, whatever you call it as. Okay, right. Ipo, I'm just coming for this mains examination, as I already told you, right? Essay or paper, general studies 1, general studies 1 la enna irukku? History, geography. General studies 2 la it is more like your polity and international relation. International relation is a value addition. நான் prelims க்கு படிச்சிருக்க மாட்டேன், ஆனா mains க்கு மட்டும் நான் படிக்கிறேன். Paper 2 ல பாத்தீங்க அப்படின்னா science and technology, your economic development, environment. இது கூட, say for example I have internal security, disaster management and others. In the paper 4 is a very unique paper. In the paper தான் very popularly you call them as what? Ethics paper. Okay, right. Paper 4 பொறுத்த வரைக்கும் optional subject, கிட்டத்தட்ட 46 optional subject இருக்கு. 46 optional subject including the different language papers what we have. எல்லாத்தையும் சேர்த்தீங்க அப்படின்னா nearly we have 46 different optional subject. இதுதான் optional subject, right? முடிஞ்ச வரைக்கும் optional subject எப்போ சூஸ் பண்ணணும், எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிகிரி ரெலவெண்ட்டாக இருக்கான்றது பாருங்கள். சரி, நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த சப்ஜெக்ட் நிறையா ஸ்கோரிங், ரைட்? திஸ் சப்ஜெக்ட் இஸ் வெரி, சே ஃபார் எக்ஸாம்பிள் சிலபஸ் இஸ் வெரி லிமிட்டட், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சப்ஜெக்ட் ஒன்றும் ஸ்கோர் பண்ண போகிறதில்ல. நல்லா எழுதுறவன் எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் அந்த சப்ஜெக்ட் ஸ்கோரிங் ஆக போகுது. It is not the individual, say for example subject which is scoring, it is the individual who scores. Okay, so there is a myth that this subject is scoring and that subject is not scoring. Ungalode you go for what? Your own interest as such. Okay, right, fine. Now I'll show you the syllabus.
ஓகே, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனோட சிலபஸ் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கம்ப்ளீட் சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா the entire syllabus of preliminary examination is just given in 7 sentences. வெறும் 7 sentence. I'll show you what is that 7 sentence. ஓகே ஓகே, மொத்தம் 7 சென்டென்ஸ் தான். நம்பர் 1, preliminary examination general studies. What exactly it is called as current events of national and international importance. Right? இதை தான் current affairs நான் சொல்லிடுறேன். History of India and Indian national movement. Art and culture இருக்கா? ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னு ஒரு டாபிக் இருக்கா? கிடையாது. ரைட்? உங்களால் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னு எதெல்லாம் உங்களால் எடுத்துகிட்டு வர முடியுதோ தட் ஆல் வில் பி மை சே ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் ஏரியா. ரைட்? இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னா when exactly this Indian national movement starts? Approximately? Indian national movement. It's more like 1885, 1857 கூட பார்த்தீங்க அப்படின்னா you can call it as a first war of independence. But say for example ஒரு organized movement எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா it is with the advent of Congress. Am I right? So maybe my Indian national movement will start from what? 1885. But still, my entire syllabus says it is history of India and Indian national movement. ஆனால் ஒன்றே ஒன்று வேர்ல்டு ஹிஸ்ட்ரி கிடையாது எனக்கு. அப்போ இந்த நான் டெம்போரலாக பிரிக்க முடியும். ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன். கரெக்ட்? பட் அதில் I have to give more emphasis on what? Indian national movement. So within the scope of history, I am getting a question in what? Art and culture. That's the idea. Okay? Fine. Then comes third, Indian polity, governance, constitution, political system, panchayat raj, rights issue, etc. Public policy, right? Public policy, rights issue, etc. Right? The most important word what I have to look for here is what? Etc. Okay? Right. Fine. Idha na in short polity nan solran. Then comes what? Economic and social development. There is nothing called as economics. Right? There is nothing called as economics that is given to me. My syllabus says it is what? It is economic and social development. Right? Other further they have say for example, they have somewhere they have deliberated on it, right? Sustainable development, poverty, inclusion, demographic, social sector initiatives, etc. Okay? General issues on environment. Right? ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? They have deliberately they have given you one thing, right? That do not require subject ஸ்பெஷலைசேஷன். யூபிஎஸ்சி கெஞ்சி கேட்குறான் அவங்கள ரொம்ப டீப்பாக படிக்காதீங்க. ரைட்? பட் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லை முடியாது, எது படித்தாலும் நான் தெளிவாக படிப்பேன், தரவாக படிப்பேன். முடியாது. See here ஒரு சேயிங்ஸ் ஒன்று உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் அண்ட் மாஸ்டர் ஆஃப் நன். ரைட்? நார்மலாக திட்டுவாங்க இல்லையா? என்னப்பா அது எல்லாத்துலேயும் நீ வாய வைக்கிற, எதுலையுமே உருப்படியாக படிக்கல அப்படின்றாங்க இல்லையா? தட் இஸ் அ பிளெஸ்ஸிங் ஹியர். இஃப் யூ ஆர் அ ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் அண்ட் மாஸ்டர் ஆஃப் நன், சிவில் சர்வீஸ் இஸ் தி பிளேஸ் ஃபார் யூ. If you are becoming a specialist, coaching centers are the place for you, right? எல்லா கோச்சிங் சென்டரில் you can start classes. அதுவும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சார் இருக்காரு, நான் இருக்கிறேன், we'll just assist you. But be very clear, be very clear. I am not here to become a master. I am here to know the larger areas, right? ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கும் ஜெனரலிஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? Specialist will know more and more about little, right? A generalist will know little about more and more. கரெக்ட்? உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கவர் த லார்ஜர் ஏரியா ஆஃப் தி சர்ஃபேஸ். ஒரு ஓஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹேவ் டு கவர் தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஓஷன். டீப் டைவிங் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அப்போ ஐ ஷுட் நோ மோர் அண்ட் மோர், ரைட்? ஏரியாஸ், நாட் இன் டீட்டெயில்ஸ். கரெக்ட்? அதுதான் என்னுடைய பேசிஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன். யூபிஎஸ்சி அதான் சொல்கிறேன். ஒரு சிலபஸ்லையும் தே கிவ் யூ த இன்சைட். ரைட்? கெஞ்சி கேட்குறான் அவங்கள, ரைட்? தட் டு நாட் ரெக்வயர் சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா 10வது ஸ்டாண்டர்ட் இருந்தால் போதும். சில இடத்துல ரொம்ப டெலிபரேட்டாக சொல்லுவாங்க, 10வது ஸ்டாண்டர்ட் இருந்தால் போதுன்றதே சொல்லுவாங்க. ரைட்? ஐல் ஷோ யூ. இப்போ சிசாட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக் நியூமரசி இருக்கு இல்லையா? ரைட்? என்ன லெவல் சஜஸ்ட் பண்ணியிருக்கான்? கிளாஸ் 10th. இங்கே லெவல் என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க? கிளாஸ் 10th. 10வது படிச்சிருக்கீங்களா? காமன். ரைட்? 10வது வரைக்கும் என்டையர் சே ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரி த சிலபஸ் இஸ் காமன். எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எடுத்திங்கனாலும் இந்தியாவில் மொத்தமே ஒரு 3 வகையான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் தான். எக்ஸாமினேஷன் விச் இஸ் பேஸ்ட் ஆன் ஜென்ரல் நாலேஜ், எக்ஸாமினேஷன் விச் இஸ் பேஸ்ட் ஆன் ஜென்ரல் ஆப்டிடியூட், எக்ஸாமினேஷன் விச் இஸ் பேஸ்ட் ஆன் சப்ஜெக்ட் ஆப்டிடியூட். இந்த சப்ஜெக்ட் ஆப்டிடியூட்ன்றது ஸ்பெஷலைஸ்ட் எக்ஸாம். இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், மெடிக்கல் சர்வீஸ்லாம் ஸ்பெஷலைசேஷன். ஆப்டிடியூட் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் உங்களுடைய பேங்கிங், இன்சூரன்ஸ், இதெல்லாம் ஆப்டிடியூட் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். இப்போ டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஜென்ரல் நாலேஜ். இந்த ஜென்ரல் நாலேஜோட அடிப்படை என்ன தெரியுமா?
மறுபடியும் சொல்கிறது என்ன அப்படின்னா 10th வரைக்கும் நீங்கள் படிச்சீங்க இல்லையா, தட் இஸ் தி ஃபண்டமெண்டல் ஐடியாஸ். ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷன், உங்களுடைய ப்ரிப்பரேஷனுடைய ஃபவுண்டேஷன் 6லேருந்து 10வது புக்ஸ். இது கூட வேல்யூ அடிஷன் எது தெரியுமா, கிளாஸ் 11 and 12 புக்ஸ். அப்போ நீங்கள் ஸ்கூல் புக்ஸை தரவாக படிச்சிங்க அப்படின்னா, ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கேள்விகள் கேட்க மாட்டாங்க. NCERT புக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? NCERT books is very very important னு சொல்லுவோம். பட் NCERT book is not the source of question, it is a source of knowledge. நான் இந்த புக்கை படித்து என்னால் இன்டர்பிரேட் பண்ணி என்னால் ஆன்சர் எழுத முடியும். ரைட், தட் இஸ் த பியூட்டி ஆஃப் தட் புக். ஓகே, ரைட். UPSC மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் ஒன்லி கிளாஸ் 10th level. You do not complicate the preparation. மறுபடியும் they are suggesting. Okay, now preliminary examination I have just given you, right, syllabus மொத்தமே பார்த்தீங்க அப்படின்னா 7 சென்டென்ஸ் தான் இருக்குது. மெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7 பேஜ் இருக்கும். ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ prelims and this 7 paper syllabus is given in 7 pages. So you have to tell me, நீங்க என்ன சொல்லணும், which is easy for me to prepare. இந்த 7 பேஜ் சிலபஸை நான் ப்ரிப்பேர் பண்ணுறது ஈஸியா இல்லை 7 சென்டென்ஸ் சிலபஸை ப்ரிப்பேர் பண்ணுறது ஈஸியா? 7 pages. 7 சென்டென்ஸ் கஷ்டம், ஆனால் 7 பேஜ் ஈஸி. நீங்கள் சொன்னது பர்ஃபெக்ட். பட் ஒய்? வெரி குட். பிகாஸ் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் they have given in a detailed fashion. நான் என்ன படிக்கணும், நான் என்ன படிக்கக்கூடாது. இந்த எக்ஸாமில் 2 விஷயம் முக்கியம். என்ன படிக்கணுன்றது எவ்வளோ முக்கியமோ, என்ன படிக்கக்கூடாது, என்ன தேவையில்லைன்றது அவ்வளோ முக்கியம். நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா படிப்போம், ஆனால் இது தேவையா தேவையில்லையான்ற பெரிய புரிதல் இருக்காது. அந்த புரிதலுக்கு என்ன தேவைன்றதை நான் சொல்கிறேன். ரைட், ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இட் இஸ் அன் இண்டிகேட்டிவ் சிலபஸ்ன்னு சொல்லுவோம். இண்டிகேட்டிவ் சிலபஸ். ஏன் இதை இண்டிகேட்டிவ் சிலபஸ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ரைட், ஜியாகிரஃபியோட சிலபஸ் படிங்களேன். என்ன சொல்லியிருக்கான்? இந்தியன் அண்ட் வேர்ல்டு ஜியாகிரஃபி. இந்தியன் அண்ட் வேர்ல்டு ஜியாகிரஃபி. அதை மறுபடியும் தேர் எக்ஸ்பிளைனிங் இட். ரைட், அது என்ன சொல்கிறான்? ஃபிசிக்கல், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா அண்ட் வேர்ல்டு. சரி, இப்போ சம்வேர் ஐ எம் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். ஜஸ்ட் ரிமெம்பர், ஜியாகிரஃபியோட சிலபஸ் என்ன? இந்தியா அண்ட் வேர்ல்டு ஜியாகிரஃபி. இட் இஸ் ஃபிசிக்கல், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா அண்ட் வேர்ல்டு. இப்போ டெல் மீ, ஜியாகிரஃபி நான் படிச்சிருக்கிறேன் இல்லையா? ரைட், வாட் டு யூ மீன் பை ஜியாகிரஃபி? ஜியாகிரஃபினா என்ன? வாட் யூ ஸ்டடி இன் ஜியாகிரஃபி? ஜியோனா என்ன? எர்த். கிராஃபினா study. I am going to study about earth. Correct? This entire geography, I have 2 major divisions. Right? Geography, almost I have 2 major divisions. What is the 2 major divisions of geography? One I call them as what? Physical geography, and 2 I call them as what? Human geography. Human geography. This is the difference அப்படினு கேட்டீங்கன்னா, what exactly I study in physical geography? I will be studying about what? Earth. Human geography, I will be studying about world. என்னப்பா ரெண்டும் ஒன்றும் இல்லையா? ரெண்டும் ஒன்றும், 2 வார்த்தையும் ஒரே வார்த்தை இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. Both has their own meaning. Right? Now see, physical geography is all about study of earth. Human geography is all about study of world. Earthக்கும் வேர்ல்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஏதா இருக்கா? இருக்கிறதுனால தான் 2 வேர்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா? வித்தியாசமே இல்லைன்னா ஏன் இன்னொரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? எர்த்துக்கும் வேர்ல்டுக்கும் என்ன வித்தியாசம்? சரி, எர்த்துக்கும் வேர்ல்டுக்கும் வேணாங்க. வித்தியாசம் இருக்கா? இருக்கா? ஹவுஸுக்கும் ஹோமுக்கும் வித்தியாசம். ஸ்பெல்லிங்னு சொல்லாதீங்க. ரைட், வேற என்ன வித்தியாசம்? House is just a building. On what occasion house becomes a home? People. Am I right? Right? For example, if this house, right, house is just a building. House is just a physical entity. Am I right? It is just a physical entity. Right? On what occasion this house becomes a home? Right? When this house is occupied by humans called as what? Family. Right? Family is nothing but what? A socio-economic structure what we have. Right? If I have this, say for example, the physical entity occupied by the social economic structure called as family, then this house becomes what? Home. இது என்ன டிஃபரன்ஸோ அதே டிஃபரன்ஸ் தான். ரைட், I have, say for example, between this physical geography and human geographic study. If I study about earth in isolation of human beings, right, I'll be studying about land, I'll be studying about air, I'll be studying about water. That's what I call them as what? Physical geographic study. If my study includes human beings along with it, I'll be studying about the people, I'll be studying about the resource along with the physical geographic study. That is what I call them as what?
human geography. Predominant enna padippa appadina, this human geography further I can divide them into what? Social geography. So social geography is more like study of what? People, population, growth, distribution, linguistic organizations, everything about what? People, demography in detail. Am I right? On the other hand, I'll be studying about what? Economic geography. Economic geography. Largely I'll be studying about what? Resources. That's the reason human geography is sometimes also called as what? Socio, right? You call them as what? Socio-economic geography. Other name for human geography, you call them as what? Socio-economic geography. Appo, ஒரு geography la பாத்தீங்க அப்படினா, what are the major division அப்படினா பாத்தீங்கன்னா, either I can somewhere divide them into two major divisions, or I can divide them into what? Three major divisions. If I say two, what are they? It is physical and human. If I say three, what are they? It is physical, social and economic geography. That or geography, irrespective of the, say for example, the geographic location where you are. If I study geography, these are the areas. Then comes approach, right? Approach na enna appadina, see, I know that geography is a spatial subject. Spatial. History நம்ம temporal subject னு சொல்லுவோம், geography spatial subject னு சொல்லுவோம். Right? என்ன வித்தியாசம்? Temporal க்கும் spatial க்கும் என்ன வித்தியாசம்? Temporal means what? Time. Spatial means space. Am I right? So ஒரு history எப்படி அப்படின்னா, I'll be studying about the same place of different time. India, but ancient India, medieval India, modern India. Place will be same, but what will be different? Time will be different. But when I talk about geography, time will be same, place will be different. Okay, that's a basic difference between spatial and temporal approach. If a geography is a spatial study, I'm going to study about different places. Appo, based on the area what I select, I have two approaches. One I call them as what? Universal approach versus a regional approach. Right? Universal versus regional approach. Universal anna? Mottathiyum padikkirathu universe. Correct? So that study I call them as what? World geography. I call them as what? World geography. Region. What is region? Anything which is smaller than the world is a region. Example irukka? Edha or example? What's more example kodunga? Continent Asia can be an example. Country India can be an example. State Tamil Nadu can be an example. District can be an example. Taluk can be an example. Village can be an example. Right? That is what I call them as what? Regional approach. But I'm just going for one popular example of this regional approach. I'm taking this country called as India. If I study about Indian geography, I call them as what? India. I call this study as what? Indian geography. So, or motta geography, if I'm taking the entire geography, my dear friends, what are the divisions? What are the major divisions? Right? One I call them as what? Physical, and two I call them as what? Human geography. What is the other name for human geography? It is called a socio-economic geography. Correct? Now I have different approach. What are the different approach? Right? Based on the space what exactly you select, either it can be what? World geography. Universal approach I call them as what? World geography versus, say for example, regional. The finest example being what? Indian geography. Indian geography. Okay? It means, if I just study about geography, what does my entire study of geography includes? I'll be studying about physical geography of world, physical geography of India, human geography of world, and I'll be studying about what? Human geography of India. That is my entire subject called as what? Geography. Okay? Now you read the syllabus. What does my syllabus says? India and world geography. Physical, social and economic geography of India and world. Read it. India and world geography, physical, social, economic geography of India and world. It means what you have to study? Very simple. You have to study what? Geography. Correct? That's what we call them as what? Indicative syllabus. I do not have a detailed syllabus. My syllabus is what? Indicative. But when it comes to mains examination, there is a beauty. I'll show you why exactly I call it as a beauty. I'll tell you.
hope so you will not mind using the slide of different institute. Okay, now okay, so somewhere let me assume that, say for example, I am just going for a decoding of the syllabus. Okay, now see, I am just showing you, right, the syllabus for mains examination as well as the syllabus for what? Preliminary examination, only for geography, right? Just for understanding this syllabus component, I am just taking it, right? I have 3 paragraphs. I have 3 paragraphs of syllabus for mains examination, whereas I have only 1 paragraph of syllabus for what? Preliminary examination. But still, if you ask me, say for example, almost, which is more time consuming in nature? In the 3 paragraph படிக்கிறதுக்கு நிறைய டைம் ஆகுமா இல்ல இந்த ஒரு சென்டென்ஸ் படிக்கிறதுக்கு நிறைய டைம் ஆகுமா அப்படினு பாத்தீங்கன்னா, what will take more time is what? This one sentence, because what is the meaning of this one sentence? இப்போதானே பார்த்தோம். What is the meaning? Meaning is I have to read what? Entire geography. But இத பாருங்க, just see it, 3 paragraphs. But ரொம்ப கேர்ஃபுல்லா ரீட் பண்ணா அப்படினா, they say important geophysical phenomena such as earthquake, tsunami. Tsunami, earthquake பிரிச்சு பார்க்க முடியாது இல்லையா? Buy one get one free மாதிரி இல்ல? If earthquake comes, it will also carry what? Tsunami. Or I will put it this way, right? Earthquake is not always associated with tsunami, but tsunami is always associated with what? Earthquake, something like that. Tsunami, you call it as what? Seismic sea wave, right? A sea wave which is created due to what? Seismic activity, earthquake, correct? Right. Volcanic activity, cyclone. Very precise, crystal clear. They are mentioning what exactly you have to study. One 4 topic da. Enna 4 topic? Earthquake, tsunami, volcanic activity, cyclone. ஒரு 2 மணி நேரத்துல மொத்தமா இந்த பார்ட்டியை நான் முடிச்சிடலாம் இல்லையா? அதே மாதிரி செகண்ட் பேராகிராஃப், distribution of key natural resources across the world and within bracket including South Asia and Indian subcontinent. Other we call it as what? Natural resource. இது பேரே natural resource. But very important, எல்லா natural resources படிக்க சொல்லல. UPSC ஒரு முறை என்ன சொல்றாங்க உங்களுக்கு அப்படினா, kindly do not read everything. எல்லாத்தையும் படின்னு சொன்னாலும் படிக்க போறது இல்ல, அது வேற விஷயம். But ஒரு இடத்துலயும் you have a qualifying word. What is it? Distribution of key natural resource. Salient features of world physical geography. Important geophysical phenomena, right? ரொம்ப முக்கியமானது மட்டும் தான் படிக்க சொல்றேன். இப்போ மறுபடியும் ஒரு கேள்வி வரும், எனக்கு எப்படி தெரியும் அது முக்கியம்ன்றது இல்லையா? How do I know? ரொம்ப சிம்பிள், எக்ஸாமினேஷன்ல கேட்டா முக்கியம், அவ்வளவுதான், right? But it is all about anticipating the question before it comes. How do you anticipate? ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு, according to the subject it should be important. Number 2, current affairs. ஒரே ஒரு முறை நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு போறது இல்ல, continuously it should be there in what? News. Current affairs relevance பாத்தீங்க அப்படினா it becomes important. ஒரு क्वेश्चन நான் எடுத்து பார்க்கும்போது it will be having a current affairs relevance. Okay, see. Okay, now in the topic, right, when I say this, say for example this particular paragraph, it is one of the easiest paragraph to be prepared because explicitly they are mentioning each and every topic, right? Appo my preparation becomes what? Easier. My preparation becomes what? More certain, right? But சின்ன ஒரு குட்டி வேர்டு இருக்கு, இந்த வேர்டை கண்டுபிடிக்க முடியுதா? Which will slightly make my preparation bit complex. என்னது? கடந்த 5 வருஷத்துல 5 கேள்வி கேட்டிருந்தாங்க, 5 கேள்வி எக்ஸெட்ரால தான் கேட்டிருந்தாங்க, right? UPSC always ask a question within the syllabus. UPSC is never out of syllabus. நாளை போயிட்டு UPSC ஓட சண்டை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னது இது சிலபஸ்ல இல்லாத கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா UPSC என்ன சொல்லுவான்? சிம்பிள், தம்பி நீங்க இந்த வார்த்தையை முட்டுட்டீங்க, படிக்கல இல்லையா? I have asked a question from this word called as etc. அதனால தான் we always believe that there is no question outside the ambit of the syllabus, right? Questions are always asked from the syllabus. Now the biggest challenge, right, biggest challenge, can I decode this word called as etc? Decode na என்னன்னு தெரியுமா? சிலபஸ்ல எது எதெல்லாம் எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் ஆகலையோ அது தெரிஞ்சுக்கிறது தான் decoding, right? But decoding should be systematic. Decoding என்னோட இன்ட்யூஷனை பேஸ் பண்ணி மட்டுமே decode பண்ணோம் அப்படின்னா there is a large gap, ஒரு பெரிய கேப் இருக்கும். பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, கன்செப்சுவல் கிளாரிட்டி இல்லை அப்படின்னா it cannot be somewhere fulfillment இருக்காது போட்டு. அப்போ you tell me in what best way I can decode this etc. ஒன்றும் இல்லை, what are the different topics that can be asked under this word called as etc? Simple. How to decode I'll tell you. இப்போ
etc. is located within the same sentence. Appo, whatever is the common meaning I have between all this phenomena, you have one commonality. In the nalu phenomena, right? Enna commonality? Disaster. They are natural hazards, they are natural disaster. Appa enoda etc. enna varupodhu? Same. It's going to be what? A natural hazards or natural disaster. Right. Now you tell me. உங்களுக்கு தெரிஞ்ச natural hazards இங்க கொடுக்காத natural hazards ஏதாவது? Sorry? Cloudburst. Cloudburst itself is not a natural disaster, but cloudburst can result in landslide. Cloudburst can result in what? Flash floods. Okay, but okay, I am taking cloudburst. Apart from that, climate change can result in, say for example, natural hazards, but climate change itself is not a hazard. Avalanche, landslide. Landslide நடக்கிறது பனியில நடந்தா அது avalanche. Okay. வேற என்னென்னலாம் ஆட் பண்ணலாம்? cloudburst ஆட் பண்ணியாச்சு, avalanche ஆட் பண்ணியாச்சு, heat waves ஆட் பண்ணியாச்சு, right? சென்னையில இருந்து heat waves சொல்லலாம் எப்படி? Okay, what else you can add it? நியூஸ்ல இப்ப என்னென்னலாம் பார்க்கறீங்க? flood, right? Flood. Godavari is swelling, Delhi is getting submerged, Junagadh you are having what? Cloudburst, am I right? What else you see? அந்த ஃப்ளட்டுக்கெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உத்தராகண்ட் drought. What is a curious case? When different parts of India were experiencing flood, the state of Jharkhand today is experiencing what? Drought. Okay. We call them as a new normal. In the weather condition, we call this phenomena as a new normal. Okay. Will not deviate, right? But somewhere, this term is becoming more and more popular. New normal. New normal, any idea? Any idea? What is new normal? Sorry? Not exactly new normal. For example, COVID க்கு முன்னாடி நீங்க மாஸ்க் போட்டீங்க அப்படினா you will be odd man out. கோவிட் அப்ப மாஸ்க் போடாத வந்து ஆட் மேன் அவுட். என்ன மாஸ்க் போடலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட ஃபேஸே வந்து மாஸ்க் இல்லாம கண்டுபிடிக்க முடியாது. மாஸ்க் போடு ஓகே ஐ ஹவ் ரெகக்னைஸ்ட் சம்திங் லைக் தட். ஓகே, நியூ நார்மல். What was abnormal and not normal eventually becoming normal is called as new normal. Right? ஒரு காலத்துல நார்மலா இல்லாம இருந்திருக்கும், அப்நார்மலா இருந்திருக்கும். அந்த அப்நார்மல் ஆக்டிவிட்டியே நார்மல் ஆகிறது தான் நியூ நார்மல். ரைட், ஓகே, ஃபைன். Now here, how to decode this word called as etc.? Yes, somewhere I have an idea. Say okay, right? It will be having a contextual meaning. Okay. அப்ப அந்த etc. எல்லா etc.க்கும் what is the commonality? They are natural hazards. They are natural hazards. Okay. See, I always say that you have to go for systematic decoding. அப்போ instead of we decoding this natural hazards, I am taking the help of what? NDMA. NDMA என்ன? National Disaster Management Authority. Sarcastically we say that authority itself is a disaster. Okay, right. Okay, somewhere I have this natural hazards. This NDMA has classified some of the natural hazards. What is not given alone I will take it. Earthquake is given. Flood is not given. Landslide is not given. Cyclone is given in my syllabus. Tsunami is given. There is a concept of urban flood. Urban flood என்ன? 2015 இருந்துருக்கீங்களா இங்க இதே ஏரியா 2015 வந்திருந்தீங்கன்னா போட்ல டைரக்டா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான், கிரவுண்ட் ஃப்ளோர் கிடையாது போட். ஓகே, urban flood. Urban areas are more prone to flood. Statistics says that one urban areas is 6 times more vulnerable to flood than that of a rural area. அப்ப என்ன அப்படினா assuming a rural setup, urban setup, place to place that ratio will differ, but I am talking about average. For rural setup la ஒரே மழை ஒரே நேரத்துல, say for example if it is happening ஒரே நேரத்துல அந்த மழை பெய்யுதுன்னு வெச்சுக்கோங்க, urban areaல ஒரு அடி தண்ணி ஏறுது அப்படினா rural areaல எவ்வளவு ஏறும்? 6 அடி. That's the somewhere a crude comparison. Okay, now whatever, say for example it is not there in my syllabus, that alone I am transferring it. Okay, flood, urban flood, landslide, heat wave, etc. Drought can also be added. Right? Drought is not here, drought can also be added. Okay, now இதெல்லாம் முடிச்ச பிறகு I have to somewhere check whether my level of understanding is correct or not, whether my way of decoding the syllabus is correct or not. அப்ப என்ன பண்ணுவீங்க? Very good, previous year's question paper, right? Syllabus will give you a general orientation of the preparation, but what will give you a feedback mechanism? நான் கரெக்டான பாதையில தான் போறேனா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுப்பீங்க? Previous year's question paper. Okay, சில questions. Himalayas are highly prone to landslide. Discuss the cause and suggest suitable measures to mitigate. Main sort of question. Question is revolving around what? Landslide, etc. But we have decoded it. Okay. Major cities in India is becoming more vulnerable to flood conditions. Discuss.
cities and flood, urban flood, right? In what way floods can be converted into sustainable source of irrigation and all weather inland navigation? Question விட்டுருங்க, கான்செப்ட் என்ன? flood எல்லாமே எக்ஸெட்ரா தான், பட் ஸ்டில் ஐ கேன் டீகோட் திஸ் எக்ஸெட்ரா. அப்போ what is my first stage of my preparation? Understand the scheme of the examination, understand the syllabus understand பண்ணிட்டு I have to shortlist the study material, and always keep this in mind. Preliminary examination is a book based preparation. Syllabus என்னன்னு எனக்கு தெரியாது. அப்போ syllabus தெரியல அப்படின்னா இந்த சப்ஜெக்டை எந்த புக்கு பெட்டராக கவர் பண்ணுதோ அந்த புக்கை வாங்கி வச்சுக்க போகிறேன், அதை கவர் டு கவர் படிக்க போகிறேன். சரி, கவர் டு கவர்னா லிட்டரலாக எடுத்துக்காதீங்க. எம்ஆர்பி என்ன, எடிஷன் என்ன, இதெல்லாம் தேவையில்லை, ரைட்? ஓகே, ப்ரீஃபேஸ் யாருக்கு இதை டெடிகேட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கரெக்டாக போடுவோம், கண்டென்ட் விட்டுருவோம், அது மாதிரி இல்லை, ரைட்? வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்? மினிமைஸ் த மெட்டீரியல், மேக்ஸிமைஸ் த ரிவிஷன். 10 புக்கு மொத்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு 10 புக்கு போதும். 10 புக்கு 10 முறை படிச்சிட்டிங்க அப்படின்னா தட் இஸ் மோர் தென் எனஃப், ரைட்? மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் புக் பேஸ்ட் ப்ரிப்பரேஷன், இட் இஸ் டாபிக் பேஸ்ட் ப்ரிப்பரேஷன். மெயின்ஸ் என்ன புக்கே தேவையில்லை, கூகுள் மட்டுமே போதும், ரைட்? இதுதான் ரியாலிட்டி. டாப்பிக்கை கவர் பண்ணுறது தான் என்னுடைய அல்டிமேட் எய்ம் இன் வாட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். காரணம் என்ன அப்படின்னா ஐ ஹேவ் அ டீடைல்டு சிலபஸ். ப்ரிலிம்ஸில் எனக்கு சிலபஸ் இல்லை, அதனால் ஐ எம் ஜஸ்ட் செலக்டிங் வாட் புக்ஸ். ஓகே, சி ஃபார் எக்ஸாம்பிள் பர்டிகுலர் புக்கில் என்னுடைய மெயின்ஸ் டாபிக் இருந்ததுன்னா ஐ வில் கோ ஃபார் இட். பட் மெயின்ஸ் இஸ் நாட் புக் பேஸ்ட் ப்ரிப்பரேஷன். ஸோ இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். ப்ரிலிம்ஸ் இஸ் அ புக் பேஸ்ட் ப்ரிப்பரேஷன், மெயின்ஸ் இஸ் வாட் டாபிக் பேஸ்ட் ப்ரிப்பரேஷன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த சிலபஸ், ஐடென்டிஃபை த ரைட் ஸ்டடி மெட்டீரியல். சி குட் ஆர் பேட் எல்லாமே பெஸ்ட்டு தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ரைட்? ஈவன் இஃப் யூ ஃபைண்ட் அ பெட்டர், say for example, material available in the market, you go for it. But once you start studying with one book, you take n number of guidance before selecting the book. You do a sample reading, you do a sample, say for example, testing also. But once you finalize that, okay, this is the book that I am going to prepare for it, that will be the final. Okay, minimize the study material, maximize the revision, right? Always have a habit of referring what previous year's question paper, right? See, one, as I said, if you want to succeed this examination, always I say you need some SOPs, you have to follow some SOPs. இது என்ன SOP அப்படின்னு பார்த்தீங்கன்னா, always I say understand the scheme, right? Scheme of examination, read the study material, right? Sorry, read the syllabus in detail, somewhere shortlist the study material, maximize the preparation. இது கூட ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா, right? What is very very important here is that practice of questions. Prelims, for example, இல்லை நான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடிங் வாட் எல்ஸ் யூ ஷுட் டூ? சி, நான் சொல்கிற 10 புக்கை 10 முறை படிக்கிறன்றது பேசிக் மினிமம் ரெக்யர்மெண்ட். இது கூட என்ன பண்ணணும்? இஃப் யூ வாண்ட் டு கிளியர் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் சால்விங் ஆஃப் மல்டிபிள் சாய்ஸ் questions. Practice. You need more of practice. If you want to be in a safer side, ரொம்ப சேஃபாக இருக்கணும், ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, I would recommend at least you should practice how many questions? 10,000 questions. முடியுமா? Possible? Possible. Okay, 10,000 அதிகமாக நினச்சிங்க அப்படின்னா, don't go for 10,000 questions. Better you go for 100 question papers. இது ஈஸி, இது ஈஸி. 10,000 அதிகமாக இருந்தது, நம்பர் அதிகமாக இருந்ததுன்னு நினச்சிங்க அப்படின்னா, யூ கோ ஃபார் வாட் 100 கொஷின் பேப்பர். ஒரு நாளைக்கு ஒரு கொஷின் பேப்பர் முடிக்க முடியுமா? ரைட், ஸ்டார்ட் திஸ் எக்ஸசைஸ் ஃப்ரம் த மந்த் ஆஃப் ஃபெப்ரவரி. ஐம் சேயிங் ஃபெப்ரவரி 28 நாள் தான் இருக்குது. பட் நெக்ஸ்ட் இயர் ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ரைட், லீப் இயர். ஓகே, வாட் எவர் இட்ஸ் கேஸ், ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேல கொஞ்சம் சொச்சம் தாராளமாக முடிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் எடுத்தீங்க அப்படின்னா 100 கொஷின் பேப்பர் யூ கேன் டூ இட். சி, அட் த எண்ட் ஆஃப் த டே போத் ஆர் சேம். ஒரு கொஷின் பேப்பரில் 100 கொஷின், ரைட்? ஆனால் when you see it as a small, right, complicate ஆகாது. The task which is there in front of you is also what very very limited. Certainty is very very high. ஆனால் பெரிய நம்பரை யோசிச்சுக்க வேண்டாம். ரைட், 100 கொஷின் பேப்பர் if it is achievable, I'm telling you, இந்த 10 புக்கு identifying the 10 books is very very important. That let us, right, we'll know, right, we'll let you know that what are the 10 books. இந்த 10 புக்கை நான் சொன்ன மாதிரி 10 முறை படிக்கலாம், கூட ஒரு 5 முறை படிச்சுட்டு practice of MCQs. This 10,000 questions also includes what? Your previous year's question. Right, along with the previous year's questions you are going for it. மொத்தம் previous year's question எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா?
மொத்தம் how many previous years questions are available? இருக்கிறதே மொத்தம் 13 question paper தான் it is available. 2011 இருந்து 2023 வரைக்கும் இருக்கிற question paper மட்டும்தான் you have to somewhere refer it for what? Preliminary examination. அது முன்னாடி போகாதீங்க. ஏன்னா அதற்கு முன்னாடி இருக்கிற syllabus வேறு. ப்ராக்டிஸுக்கு எடுத்துக்கோங்க, அனாலிசிஸ்க்கு எடுக்க வேண்டாம். அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் மை கட் ஆஃப் இயர் வில் பி வாட்? 2013 ஆரம்பிச்சு மேபி இந்த வருஷமும் முடிஞ்சது அப்படின்னா 2023 கொஸ்டின் வரைக்கும் ஒரு 11 கொஸ்டின் பேப்பர் வரும், இன்க்ளூடிங் திஸ் இயர் மெயின்ஸ். அதற்கு முன்னாடி போக வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா அகைன் ஐ எம் சேயிங் சிலபஸ் அண்ட் பேட்டர்ன் வாஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ சம்வேர் என்ஜாய் யுவர் ப்ரிப்பரேஷன். பெருசாக இது கஷ்டம் தான். ஐ எம் நாட் சேயிங் தட் இட் இஸ் ஈஸி. நெவர் ஐ யூஸ் திஸ் வேர்ட் கால்ட் அஸ் ஈஸி. பட் ஐ கேன் என்ஜாய் திஸ் ப்ரிப்பரேஷன், ரைட்? எவ்ரி அட்டெம்ப்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா யூ யோர் செல்ஃப் வில் நோ த சேஞ்ச் இட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், ஹவு எக்ஸாக்ட்லி இட் இஸ் பிரிங்கிங் த டிஃபரன்ஸ் இன் பர்சனாலிட்டி, ரைட்? Okay, somewhere I have just given you the larger picture of this, right, preparation as such. Okay, so rest of it as the class starts, right, subject will start, the significance of the subject, relevance and importance will let you know on the classes. சரியா? இப்போ வேறு ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருக்கா உங்களுக்கு? ஏதாவது டவுட்ஸ், எனி டவுட்ஸ், எனி கைண்ட் ஆஃப் டவுட் வித் ரெஸ்பெக்ட் டு சிவில் சர்வீஸ்? ஏதாவது? So I can start interacting, break the jinx. நான் மொத்தமாக படித்தது ஒரு 2 வருஷம், அதில் இன்டென்ஸ் ப்ரிப்பரேஷன் ஒரு 6 மாதம் போட்டு. ஸோ எந்த ஹேப்பசார்ட் ப்ரிப்பரேஷன், பட் ஹேப்பசார்ட் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரீம்லைன் ஆனது லேட்டர் பீரியடில். பட் ஒன் திங் இஸ் தேர், நான் பெரிய ஒரேஷியஸ் ரீடிங் இல்லை, கன்ஃபைன் பண்ணிட்டேன். பட் வாட் ஹஸ் சேவ்ட் மீ இன் ப்ரிலிம்ஸ் இஸ் வாட்? 10,000 கொஸ்டின்ஸ். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ ஹேட் ஒன் டெக்னிக், டெம்ப்ளேட் ஆஃப் ஆன்சர் ரைட்டிங். மெயின்ஸ் எனக்கு பிரச்சனை இருந்ததே இல்லை. ஆன்சர் ரைட்டிங்கை பொறுத்தவரை ஐ ஹேவ் அ ப்ரீ கன்சீவ்டு டெம்ப்ளேட். ஸோ அப்போ நான் படிக்க டெம்ப்ளேட்னு என்ன தெரியுமா? யூ நோ த டெம்ப்ளேட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெப் டிசைன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா வில் பி ஹேவிங் அ டெம்ப்ளேட். ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ ஒரு கொஷனுக்கும் எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆன்சர் மொத்தம் நான் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி போடணும். தட்ஸ் இட். மெயின்ஸ் ஐ ஆல்வேஸ் என்ஜாய்ட் இட். நானுமே வாட் ஐ ஃபெல்ட், ப்ரிலிம்ஸ் இஸ் ஸ்லைட்லி டிஃபிகல்ட் தென் மெயின்ஸ். தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட். பட் எனக்கு சிசாட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். இப்போ eventually now CSAT has become difficult, very difficult rather. Okay, வேறு ஏதாவது? எவ்வளோ பேர் இந்த இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், இன்ஜினியர்ஸ்? ஓகே, வேறு ஏதாவது ப்ரொஃபஷனல் கோர்சஸ், வேறு ஏதாவது டாக்டர்ஸ் அது மாதிரி ஏதாவது? ஓகே, ஒன்றும் இல்லை. சி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூ கேன் செலக்ட் எனி திங். யூ கேன் செலக்ட் எனி திங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வென் ஐ டாக் அபவுட் ஆப்ஷனல் சப்ஜெக்ட், சி 46 விட்டுருங்க. ஏன்னா நான் ஒரு லாங்குவேஜ் பேப்பர்னு எடுத்தேன் அப்படின்னாலே, ஒரு லிட்ரேச்சர் பேப்பர் எடுத்தேன் அப்படின்னாலே, லிட்ரேச்சர்லேயே எனக்கு ஒரு 22-23 லிட்ரேச்சர் இருக்குது போட்டு. அப்போது ஐ வில் கோ மோர் ஃபார் வாட் ப்ராக்டிக்கல் ஓரியன்டேஷன். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டை செலக்ட் பண்ணும் போது நார்மலாக என்ன, சி ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே ஒன்று தான். எங்கே டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னா ஆப்ஷனல், உங்களுடைய டிகிரிக்கும் இருக்கிற ஆப்ஷனலுக்கும் பெருசாக சம்மந்தம் இல்லை. அப்போ யூ ஹேவ் அ லிபர்ட்டி ஆஃப் டேக்கிங் எனி திங். அப்போ நார்மலாக என்ன கேட்கும்போது நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட், செகண்ட் இஸ் தி சம்வேர் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர்லாப்பிங் ஏரியா ஆஃப் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஜென்ரல் ஸ்டடீஸில் எது ஓவர்லாப்பிங் ஏரியாஸ் நிறையா இருக்கோ அது எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் படிக்கும் போது ஜென்ரல் ஸ்டடீஸும் கவர் ஆகிடும். சி ஒரு பேப்பர் இருக்குது என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஐ வுட் சே தட் திஸ் இஸ் தி எலைட் சப்ஜெக்ட், பிஎஸ்ஐஆர் கேள்விப்படுறீங்களா? பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன். இப்போ பிஎஸ்ஐஆர் நான் படிக்கும்போது பாலிட்டி கவர் ஆகிடுது, இன்டர்நேஷனல் ரிலேஷன் கவர் ஆகிடுது, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ரிலேஷன் கவர் ஆகிடுது, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன் ஆஃப் இந்தியா கவர் ஆகிடுது, இன்டர்னல் செக்யூரிட்டி கவர் ஆகிடுது, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கவர் ஆகிடுது, லேட்டர் பார்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி கவர் ஆகிடுது. இவ்வளோ ஜிஎஸ் ஏரியாவும் கவர் ஆகுது. பட் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த பிஎஸ்ஐஆர்ன்ற சப்ஜெக்டே பெருசு. பொலிட்டிக்கல் சயின்ஸ் இட் செல்ஃப் இஸ் வாட் வெரி லார்ஜ். பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன், இன் ஷார்ட் யூ கால் தம் as what பிஎஸ்ஐஆர். ஓகே, வேறு ஏதாவது? எனிதிங்? எவ்வளோ பேர் ஏற்கனவே கொடுத்துருக்கீங்க அட்டம்ஸ் கொடுத்தது? கோச்சிங் எடுத்துருப்பீங்கல்ல, கோச்சிங் எடுக்காமல் கொடுத்தீங்க, ரைட், குட், தைரியம். ஓகே, பட் ஓகே, குட், தட் இஸ் குட். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், வெரி ட்ரூலி ஸ்பீக்கிங், கோச்சிங் ஆக்சுவலாக தேவையில்லை. வாட் யூ நீட் இஸ் ஜஸ்ட் அ கைடன்ஸ். யூ நீட் அ கைடன்ஸ். நீங்கள் கரெக்டான பாத்தில் போகிறீங்களா இல்லையா அப்படின்றது தான். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150
Again, I believe, strongly believe in this. Classroom training, at max, it can be only contribute 20% of your success. Remaining 80% is yours. நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காருறீங்க படிக்கிறது, குவாலிட்டேட்டிவ் ப்ரிப்பரேஷன். இட் இஸ் நாட் ஜஸ்ட் குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ். ரெண்டாவது, வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர், increasing my knowledge component is one aspect, but what is very important here, how to convert my knowledge into marks. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ somewhere I should have the transformative skills, right? நான் நினைக்கிறத பேப்பரில் எழுதக்கூடிய அந்த ஆர்ட் இருக்கணும், அந்த டெக்னிக் இருக்கணும், right? That practice you have to somewhere you have to specialize that practice. Okay, right. So anything else? எவ்வளோ பேர் அவுட் சைடு சென்னை யாராக இருக்கிறீங்களா? எந்த ஊர்? திருவண்ணாமலை. திருவண்ணாமலையவா பக்கமா? மாம்பழப்பட்டு, வெலந்தை. ஓகே. வேற? நாமக்கல். சூப்பர். படித்ததான் நாமக்கல்லேவா ஸ்கூல்ஸ் எல்லாம்? ஓ, மேங்களூர் அண்ட் மைசூர். அச்சா, ஓகே. மேங்களூரில் எங்கே இருந்தீங்க? சிட்டியே. ஓகே. பல்மட்டா? अच्छा, ओके. मैंगलोर एंड मैसूरा? अच्छा, नेवी यार இருந்தாங்களா? ஓகே, ஃபைன். வேற அவுட் சைட் சென்னை? எந்த? மைசூர். நீங்களும் மைசூர். தமிழ் தெரியுமா? अच्छा, ஓகே, ரைட். ஃபைன். ஸோ வேறு ஏதாவது கேள்விகள், ஏதாவது சந்தேகம்? நோ? ஓகே, ஃபைன். தேங்க்யூ. classes எப்பன்றதா சொன்னாங்களா? Okay, they'll let you know. Okay, so thank you and I wish you all the best and God bless.